शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरा. பஞ்சதசி பிரகரண கிரந்தத்துல 7வது அத்தியாயமான திருப்தி தீப பிரகரணம் பார்த்துட்டு இருக்கோம். 15 அத்தியாயங்கள் கொண்டது பஞ்சதசி. 15 அத்தியாயங்களை வித்யாரண்ய முனிவர் எழுதினார் அப்படின்னு நம்ம வச்சுட்டு இருக்கோம். ஆனா ஒரு வியாக்கியானத்துல பாத்தீங்கன்னா அவர் என்ன சொன்னார், பாரதி தீர்த்த வித்யாரண்ய ஈஸ்வரோ வந்தே அப்படின்னு அவர் மங்கள ஸ்லோகம் எழுதியிருக்கார். அப்படின்னா இது 2 பேரும் எழுதியிருக்கோம், ஈஸ்வரவுன்னு போட்டதுனால. அப்படின்னா பாரதி தீர்த்தர் கொஞ்சம் எழுதியிருக்கார், வித்யாரண்யர் எழுதியிருக்கார், இல்ல அவ 2 பேரும் சேர்ந்து எழுதியிருக்காளா அப்படின்றது தெரியாது. சிலதை அவர் எழுதியிருக்கார், சிலது அப்படி எழுதியிருக்கார். இப்படி 15 டிஃபரெண்ட் சாப்டர்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் சேர்த்து பஞ்சதசி அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுல ஒவ்வொருத்தருக்கு அபிப்பிராய பேதங்கள்லாம் இருக்கு. முதல் 5 ஒருத்தர் எழுதினார், அப்புறம் 5 ஒருத்தர் எழுதினார், அப்புறம் 5 ஒருத்தர் எழுதினார் அப்படின்லாம். ஆனா நம்ம ட்ரெடிஷன்ல எப்படி வச்சுட்டு இருக்கோம்னா வித்யாரண்ய சுவாமிகள் எழுதினது இது அப்படின்னு வச்சுட்டு இருக்கோம். அவ 2 பேரும் பிரதர்ஸ் தான், அதனாலயும் பாரதி தீர்த்தரும் வித்யாரண்ய சுவாமிகளும் அப்படின்றதுனால முதல்ல விவேக பஞ்சகம், அதுக்கப்புறம் தீப பஞ்சகம், அப்புறம் ஆனந்த பஞ்சகம், அப்படி 15 சாப்டர்ஸ் இருக்கு. அதுல தீப பஞ்சகத்துல சித்திர தீப பிரகரணத்தை பார்த்தோம். இப்ப திருப்தி தீப பிரகரணத்தை பார்த்துட்டு இருக்கோம். இந்த திருப்தி தீப பிரகரணமானது இருக்கிறதுலயே பெரிய பிரகரணமா இருக்கக்கூடியது இந்த திருப்தி தீப பிரகரணம் தான். திருப்தி தீபம் 298 ஸ்லோகங்கள் இருக்கு. அது 298 ஸ்லோகமும் எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா, அடிப்படையாக சாரீரக பிராமணத்துல வரக்கூடிய யாக்ஞவல்யர் ஜனகர் சம்பாதத்துல இருக்கக்கூடிய ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை பத்தி பேசக்கூடிய சந்தர்ப்பத்துல அவர் என்ன சொன்னாரு, ஆத்மானம் சேத் விஜானியாத் அயமஸ்மீதி புருஷா கிமிச்சன் கஷ்ய காமாய சரீரமனு சஞ்சுவரே அப்படின்னு ஒரு மந்திரம். அந்த ஒரு மந்திரத்தினுடைய அந்த ஒரு மந்திரத்துக்கே நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னு அவெல்லாம் எப்படி பாத்திருக்கா பாருங்க. ஒரு உபனிஷத் மந்திரத்துக்கு 298 டீச்சிங் பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னாக்க, அவங்க எல்லாம் இந்த உபனிஷத்தினுடைய பதங்களை எல்லாம் நம்மள மாதிரி ஏதோ ஜஸ்ட் லைக் தட்லாம் படிக்கிறது இல்ல. அதுலயே ராத்திரியும் பகலும் திங்க் பண்ணி அவ்வளவு விஷயம். வேத பிரமாணம்னாக்கா அவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. அத வேத பிரமாணமாச்சுன்னா அதை இப்படி யோசிக்கணும், அப்படி யோசிக்கணும், இதுதான் உண்மையான மனனம். அந்த மனநத்தை தான் பண்ணதோட இல்லாம நமக்கு சரி இது எதுக்கு கொடுக்கணும்னு நினைக்காம இந்த லோகத்துக்கு உபகாரம் பண்ணணும்ன்றதுக்காக அதை எழுதி வச்சாருக்கோம் பாருங்க. அதனாலதான் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதுல ஆத்மானம் சேத் விஜானியாத் அயமஸ்மீதி புருஷா, இந்த ஆத்மாவை நீங்கள் நான் அந்த ஆத்மாவாக இருக்கிறேன் என்று அறிய வேண்டும், அபரோட்சமாக அறிய வேண்டும் அப்படின்னு அவர் சொன்னாரு. அபரோட்சமாக நான் அறிய வேண்டுமே அப்படின்னு சொன்னதுனால, அப்படின்னா பரோட்சமா அறியக்கூடியதுன்னு ஒண்ணு இருக்கு, அபரோட்சமா அறியக்கூடியது ஒண்ணு இருக்கா, ஆமா அப்படின்னு சொல்லி பிரிச்சு காமிச்சார். அது எப்படி அபரோட்சமா அறியறது? பரோட்சமா தானே புஸ்தகத்துல இருக்கு, பரோட்சமாகத்தான் அறிய முடியும். என்னை விட வேறான புஸ்தகத்துல இருந்து நான் எப்படி என்னை பத்தி அறிய முடியும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்ததுன்னா, இல்லப்பா எல்லாம் பரோட்சமாக இருந்தாலும் இந்த வேதாந்தன்றது மாத்திரம் ஒரு யுனிக். அது என்னன்னா உங்களுடைய சிரவணத்துக்கும் மனனத்துக்கும் நிதித்தியாசனத்துக்கும் வழி பண்ணி கொடுக்கிறது. இந்த சிரவண மனன நிதித்தியாசங்கள் மூலமாக அந்த பரோட்ச ஞானத்தை நீங்கள் அபரோட்சமாக கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னு. அப்போ அதுல ஒரு சந்தேகம் வருது, எல்லாருக்குமே இந்த ரூல் பொருந்துமா அப்படின்னாக்கா இல்ல. ரொம்ப உத்தம அதிகாரியா இருந்தா சிரவணம் பண்ற காலத்திலேயே மனநம் நிதித்தியாசம் கூடவே புரிஞ்சிடுறது. சில பேர் இல்லாதவர்களுக்கு நிறைய மனநம் பண்ணாதான் புரியுது. சில பேருக்கு என்னதான் மனநம் பண்ணாலும் புரிய மாட்டேங்கிறது, தடங்கல்கள் ஜாஸ்தி இருக்கு. அவ நிதித்தியாசனமும் பண்ணணும். அப்படித்தான் இந்த பரோட்சமான இந்த அறிவானது ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணு அப்படின்றது இப்ப எல்லாருக்கும் இருக்கு. நான் சொல்லிட்டேன், ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணு, நானும் பிரம்மமும் ஒண்ணுன்னு சொன்னா எல்லாருக்கும் நானும் பிரம்மமும் ஒண்ணுன்னு தெரியறது. ஆனா நானும் பிரம்மமும் ஒண்ணுன்னு போய் அசிமிலேட் ஆகி தெரியறதா அப்படின்னா தெரியல. அப்படின்னா ஏன் தெரியல? நம்மளும் வேதத்தை நம்புறோம், வேதாந்தத்தை நம்புறோம். அது சொல்லியாச்சுன்னா கேட்க வேண்டிய, கேட்டாலும் வரலையே, என்ன பண்றது? அதுக்கு நான் என்ன பண்றதுன்னா அவ்வளோ தூரத்துக்கு தடங்கலானது பிராரப்த கர்மாவனால நமக்கு இருக்கு.
அதனால அது போக்கடிக்க வேண்டிய காரணம் இருக்கு. அதை போக்கடிக்கணும்னாக்க என்ன இருக்கணும், எத்தனையோ ஜென்மாவாக நான் இந்த சரீரம், நான் இந்த மனசு, நான் இந்த இன்டெலெக்ட் நான் புரிஞ்சுட்டு இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸா நான் புரிஞ்சுட்டு வழக்கம் ஆயிடுச்சு. இப்ப திடீர்னு ஒரு ஜென்மால வந்து ஒரு பஞ்சதசி கிரந்தத்தை படிச்சு இந்தாங்க திருப்தி தீபம் நீதாம் பிரம்மன்னு சொன்னா வரமாட்டேங்கிறது இல்லையா? ஆகையினால என்ன பண்ண திருப்பி திருப்பி அந்த வரக்கூடிய சந்தேகங்கள் எல்லாம் கலப்ப வேண்டியிருக்கு. இந்த சந்தேகங்கள்லாம் எல்லாருக்குமே வருமானா எல்லாருடைய இன்டெலெக்டும் அப்படி இல்லையே. அதனால இந்த முனீஸ்வரர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, அவளே இதுல இருக்கக்கூடிய கேள்வி எல்லாம் போட்டு நம்மளையும் கையை பிடிச்சு கூட்டிட்டு போய் இப்படி எல்லாம் சந்தேகம் வரும், இப்படி எல்லாம் சந்தேகம் அவர் சொன்ன உடனேதான் நமக்கே சந்தேகம் வருது. முதல்ல ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்கிறது, இப்படி எல்லாம் சந்தேகம் இருக்கா அப்படின்னு நம்மளையே கேட்க வச்சு, அப்படி அவர் என்ன சொன்னார், இந்த சிரவணத்தினாலேயே வர முடியும்பா அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளையும் சொல்லி, தசமஸ்துவமசின்ற ஒரு வாக்கியத்தினால சிரவணத்தினாலேயே அவனுக்கு துக்க நிவர்த்தியானது ஏற்படுகிறதுன்றது உண்மையானால், இந்த வேதாந்த ஜன்ய ஞானமான இந்த ஜீவ பிரம்ம ஐக்கியமும் சிரவணத்தினாலேயே வரக்கூடியது. எனக்கு வரல உங்களுக்கு வரலன்றதுக்காக யாருக்குமே வரலன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி வந்தவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, எவ்வளவு முனீஸ்வரர்கள் அந்த மாதிரி வந்திருக்கு. ஆகையினால சிரவணத்தினாலேயே வரலாம். அதை மனநமோ நிதித்தியாசனம் அந்த தடங்களை போக்கடிக்கிறதுக்காகத்தான் இருக்கு அப்படின்னு அதை பத்திய விஸ்தாரமா சொல்லிட்டே வந்தார். அதுல நிதித்தியாசனம்னா என்ன அப்படின்னா, பிரம்ம ரூப நிதித்தியாசனம் தான் ரொம்ப வசதி சாதாரண நிதித்தியாசனத்தை விட அப்படின்னு சொல்லி அதை பத்தி கொஞ்சம் எல்லாம் பேசினார். பேசி எல்லாம் முடிஞ்சு ஒரு வழியா அபரோட்சமாக அந்த அறிவு வந்ததே. ஆனால் நானே பிரம்மமானது ஒருன்னு 130 ஸ்லோகத்துக்கு அப்புறம் நம்ம கையெழுத்து போட்டு கொடுத்துட்டோம் வித்யாரண்யருக்கு. சரி சார் ஒத்துண்டா விட்டுடுங்க, நாங்க ஒத்துக்கிறோம், வரும், எனக்கு வரல ஆனா வரும் அப்படின்னு எல்லா லாஜிக்கையும் ஒத்துண்ட உடனே அவர் என்ன சொன்னார், இதுக்கு ஒரு இந்த ஞானம் வருது சார் வச்சுக்கோங்க, நானும் பிரம்மமும் ஒண்ணு தெரிஞ்சு போச்சு. இப்ப என்ன பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த லைன்ல சொல்லிருக்கு பாருப்பா, கிமிச்சன் கட்சிய காமாய சரீரம் அனுஸ்வஞ்சரே. கிமிச்சன் எதை ஆசைப்பட போகிறான் அப்படின்னாரு. ஆட்சேபத்துல ஆசைப்பட போவதில்லை, அவனுக்கு காமன் இல்லைன்னு தான் நம்ம புரிஞ்சுட்டு இருக்கோம். எல்லாம் புரிஞ்சுட்டு வந்த உடனே திருப்பி அதுல ஒரு கலாட்டா பண்ணிட்டாரு. இப்போ கிமிச்சன் சொல்ற பிராரப்த கர்மா ஞானியையும் விடாதுப்பா, ஞானிக்கும் பிராரப்தமானது இருக்கத்தான் இருக்கும், அவருக்கும் போகங்கள்லாம் இருக்கத்தான் இருக்கும் அப்படின்னு அதுல ஆரம்பிச்சார். அதுல ஆரம்பிச்சு பேசிட்டே வந்தவர் என்ன பண்றாரு, பிராரப்த கர்மாவானது இவருக்கும் சுகத்தையும் கொடுக்கலாம் துக்கத்தையும் கொடுக்கலாம். அப்போ ஒரு சந்தேகம் வந்து, சுகத்தையும் கொடுக்கலாம் துக்கத்தையும் கொடுக்கலாம், ஞானிக்கும் கொடுக்கலாம் அஜ்ஞானம், போத்தார் இந்த சேம் போட்டு, இதுல என்ன விசேஷம் அப்படின்னா, இல்லப்பா இதுல விசேஷமானது இருக்கு. இவனுடைய பிராரப்தமானது அப்பாவானவர் பேரனோட தாத்தாவானவர் கேரம் போர்டு விளையாடும் பொழுது பேரன் ஜெயிச்சா அவரும் சந்தோஷப்படுறாரு. ஆனா அவருக்கு ஏதாவது வியசனம் அதுல எதிர்பார்ப்பு இருக்கா? சின்ன பசங்க அண்ணாவும் தம்பியும் போடுறதுன்னா நான் ஜெயிக்கணும்ன்ற வியசனத்தோடய விளையாடுறான். இவர் என்ன அந்த மாதிரி ஒரு மெச்சூர்டா இந்த ஞானியானவர் இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது, இந்த உலகத்தோட டிரான்சாக்சனை பண்ணும் பொழுது அவனுக்கு இதுல விசனத்தையே வருது. வெறும் அந்த பிராரப்தமானது இவனுக்கு போகத்தை மாத்திரம் கொடுக்கறதோட அதனுடைய வேலை முடிஞ்சிட்டு போயிடுறது. அதனால அது ஞானியை போய் தாக்க பைண்டிங்காக ஆவறதில்லை. ஞானியினுடைய கர்மாக்கள் எதுவும் பிராரப்தத்தை புரிந்து கொண்டு செய்கின்ற காரணத்தினால் அவருக்கு அது பந்தகத்தை ஏற்படுவதில்லை. வேற அஞ்ஞானி அவன் காரியத்தை ஒரு கவலையோட செய்யறதுனால அவனுக்கு சம்சாரம் மேல 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 வந்து அவனை சம்சாரியா ஆக்குது. இதுதான்பா டிஃபரன்ஸ் அப்படின்னார். அந்த மாதிரி டிஃபரன்ஸ் இருக்கா அப்படின்னாக்கா அதுக்கு விஷயத்த சொன்னால், ஞானத்தினுடைய வேலையானது என்ன அப்படின்னாரு, ஞானத்தினுடைய வேலையானது அவர் சொன்னார், நிர்பந்தா தத்துவ வித்யாயாக இந்திரஜாலத்துவ சம்ஸ்கிருதோ அப்படின்னு சொன்னார். இந்த ஞானத்தினுடைய வேலை என்ன தெரியுமா, இது இந்திரஜாலம் அப்படின்னு காமிக்கிறது தான் அதனுடைய வேலை. அது கரெக்டா பண்ணிருக்கு நமக்கு இல்லையா? ஒரு சினிமாவை பாக்குறோம், சினிமாவை பார்த்தா நமக்கு நல்லா தெரியுது, அது சினிமால அவன் அடிக்கிறது 4 பேரை அடிக்கிறதும் பொய்ன்னு தெரியுது, அவளுக்கு வர கஷ்டங்களும் பொய்யுது, இது யாரோ ஒருத்தர் ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கான், யாரோ ஒருத்தர் நடிக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சிருக்கேன். ஆனாலும் நம்ம பார்த்து என்ஜாய் தானே பண்றோம். அதனால ஒண்ணு நம்மளுடைய வாழ்க்கையில எந்த அஃபெக்ட் ஆக போறது அப்படி இருக்கு. ஒரு இந்திரியா ஒரு மேஜிக் ஷோ போறோம், அந்த மேஜிக் ஷோ போனான்னாக்கா அவன் மேஜிக் பண்றான், ஒரு பொண்ணை வந்து அப்படியே கத்தியால நடுவுல நம்ம கண் எதிர்க்க வெட்டுறான். அதுக்கப்புறம் அது போகும்போது அந்த பொண்ணு வந்து கை காமிச்சு டாடா சொல்லிட்டு போறது நமக்கு தெரியுது. ஆனாலும் அதை ரசிக்கிறோமோ இல்லையோ, அதனால என்னாச்சு, ஒன்னும் ஆகலையே, அது என்டர்டைன்மெண்ட் வேல்யூவா தானே இருக்கான். அதே மாதிரிதான் ஞானியம் இந்த உலகத்தோட பண்ணும் பொழுது அவர் என்டர்டைன்மெண்டா அதை பாக்குறாரே தவிர அது நிஜமாக பார்ப்பதில்லை. அதுதான் டிஃபரன்ஸ்.
அப்படின்னா அந்த டிஃபரன்ஸ் எப்படி வரும்னாக்க அவருடைய போகங்கள்லாம் ஞானிக்கு எப்படி இருக்குன்னாக்க இது வருத்த கடலை மாதிரி இல்ல வர்ஜித்த பீஜவத்து இது எப்படி இருக்கா அவர் யூஸ் பண்ணிக்கிறார் அந்த கடலைய அந்த கடலைக்கு திருப்பி ஜெர்மினேட் பண்ணக்கூடியதான கெப்பாசிட்டி கிடையாது. அதே மாதிரி இவருடைய ஆசையானது ஜெர்மினேட் பண்ண திருப்பி திருப்பி இவருக்கு பந்தகத்தை கொடுக்கக்கூடிய ஜெர்மினேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை எதிர்த்து வெறும் போக மாத்திரம் அந்த பிராரப்தமானது இருக்கு ஞானிக்கு. ஆனா அஞ்ஞானிக்கு அந்த போகமானது திருப்பி திருப்பி பந்தகத்தை கொடுக்கிறது. ஆகையினால இதுதான் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொன்னாரு. சொன்ன உடனே நமக்கு சாஸ்திரத்துல வேற என்ன சொல்லிட்டுன்னா பிராரப்த கர்மா போகேனைவ க்ஷீயதே அப்படின்றது போகத்தினால மாத்திரம் தான் அது யாரு இருந்தாலும் அனுபவிச்சுதான் தீக்கணும்னு இருக்கு. அப்ப ஞானிக்கு ஜெகன் நித்யாத்வம்னு வந்துருத்துனாக்க ஜெகத்தே இல்லன்னு வந்துருத்துனாக்க அவருக்கு ஒண்ணுமே இல்லாம போயிடுதுன்னா அப்ப இந்த சாஸ்திரத்தை சொன்னது பொய்யாயிடும். இப்ப சாஸ்திரத்தை காப்பாத்துறதுக்காக நம்ம என்ன சொல்ல வேண்டியிருக்கு, இல்ல ஞானிக்கும் பிராரப்த கர்மா இருக்கு அவருக்கும் சுகதுக்கங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னோம். அவருக்கும் சுகதுக்கங்கள் இருக்கு அஞ்ஞானிக்கும் சுகதுக்கங்கள் இருந்தானா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தானே, அப்ப நான் என்னத்துக்கு வேலை படிக்கணும் அப்படின்னு அந்த பிரச்சனை வருது. அதுக்கு பதில் சொல்லலாம்னாக்க இன்னொரு பதில் சொல்ல வேண்டியிருக்கு அவனுக்கு. இல்லப்பா கிடையாது, அவருக்கு இந்த உலகமானது பொய் அப்படின்னு தெரிஞ்சதுனால அவருக்கு இது பந்தகம். உலகமானது பொய்ன்னு எங்க தெரியும், அவரும் கிராஸ் பண்ணும்போது ரெண்டு பக்கமும் பார்த்து தானே போவாரு. அவருக்கும் அஞ்ஞானிக்கும் வாழ்க்கையில ஒன்றும் வித்தியாசத்தையே பார்க்கலையே. அப்படி இருக்கும்பொழுது இந்த ஒரு டிஃபரன்ஸ் ஆனது எப்படி வருது அப்படின்னு அடுத்த சந்தேகத்தை கிளப்பினார். இப்படி கிளம்பிட்டே வரும்போது அவர் என்ன சொன்னாரு, அப்ப இந்த ஜகத்தானது சத்தியத்துவம்ன்றத தெரிஞ்சுட்டு யார் அந்த போகத்தை அனுபவிக்கிறானோ அவனுக்கு வியசனம் பகு அவனுக்கு இருக்கு. இது பொய் இந்த ஜெகன் நித்யா அப்படின்னு தெரிஞ்சுட்டு இந்த உலகத்தோட யார் டிரான்சாக்சன் பண்றானோ அவனுக்கு ஒரு வியசனமும் கிடையாது. அவனுக்கு வியசனம் அவனுக்கு எப்படி வியசனமானது ஏற்படும், அவனுக்கு துக்கமானது ஏற்படாது அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார், எப்படி இந்திரஜாலத்தை பார்க்கிறோமோ அப்படிதான் மனுஷனானவன் சொப்ன காலத்துல சொப்னத்தை பார்க்கிறான். அதுக்கப்புறம் அந்த ஜாகிரத் வந்தவொடனே அந்த சொப்பனமானது பொய்ன்னு தெரிஞ்சிருது இல்லையா. அதனால அந்த சொப்பனத்துல இருக்கக்கூடிய பிளஷரோ பெயினோ ட்ரீமர் அனுபவிச்சான். ஆனா வேக்கரா முடிச்ச உடனே ஞானம் வந்த உடனே அது இல்லன்றது ஆயிடுது இல்லையா. அப்படின்றது ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறான். அதை ஒத்துண்டா அப்ப இப்ப இருக்கிறதும் அதே மாதிரிதான். பாரமார்த்திகமாக நீ அதை கண்டுபிடித்தால் இப்ப இருக்கக்கூடிய துக்கமும் சுகமும் கூட உங்களுக்கு இல்லாமல் போய்விடும். ஆனால் அதுல ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல அப்படின்ற வரைக்கும் நம்ம இப்போ 179வது ஸ்லோகம் பார்க்கணும். நம்ம எதி வித்யா அபன்னு வீத ஜகதே பிராரப்தகாதினி ததா ஸ்யாத் நது மாயாத்வ போதேன ததபன்னவஹ. எதி சப்போஸ் வித்யா இந்த அறிவானது ஜகத்து அபன்னு வீத இந்த ஜகத்தை மறைக்குமேயானால் பிராரப்த தீஹி ததாசியா பிராரப்த காத்தினி ததாசியா இந்த ஞானமானது இந்த ஜகத்தை மறைக்கும் நெகேட் பண்ணுமேயானால் அப்பொழுது அது பிராரப்த காத்தினி பிராரப்தத்தை கொல்லக்கூடியதாக ஆகும் அப்படின்னார். அப்படி ஒண்ணு பண்றது இல்லையே. ஞானமானது ஜகத்தை பொய்ன்னு காமிக்கிறது தவிர இது இல்லன்னு சொல்லவே இல்லை. நம்ம ஜெகத்தை துவைத்தி திட்டுற மாதிரி நம்ம சொல்லவே இல்லை. ஜீவன் முக்தனானவன் இந்த உலகத்தை பொய் என்று கருதுகிறான் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ஜீவன் முக்தன் ஞானி அப்படின்னு சொல்ற கான்செப்ட்லயே ஒரு ப்ராப்ளம் இருக்கு. உலகத்துல எந்த ஒரு பிலாசபரும் அதை ஒத்துக்கொள்ளவே இல்லை. நம்மளை தவிர ஆச்சாரியால தவிர எல்லாருமே முக்தின்ற ஒரு விஷயமே நீங்க இறந்த பிறகு பேசக்கூடிய விஷயம். உயிரோட இருக்கும்பொழுது முக்தின்றதே யாருக்குமே கிடையாது. அதுக்கப்புறம் அவர் கைலாசம் போவான்னு சொல்லுங்க, வைகுண்டம் போவான்னு சொல்லுங்க, கோலோகம் போவான்னு சொல்லுங்க, இல்ல ஹெவனுக்கு போவான்னு சொல்லுங்க, இதனால்தான் சொல்றா. இப்படி சொல்லாமே தவிர உயிரோட இருக்கும்பொழுது முக்தனா இருப்பான்னு சொல்றதுக்கான சான்ஸே கிடையாது. ஏன்னாக்க நீங்க என்ன சொல்றீங்க, ஞானம் வந்துட்டே ஆனால் இந்த உலகமானது பொய்யின்றீங்க, இந்த உலகம் இருக்காதுன்றீங்க. அப்புறம் என்ன சொல்றீங்க, இந்த உலகமானது இருக்கு ஆனா இது உண்மை இல்லைன்றது அவனுக்கு தெரியும். இது தெரிஞ்சாலே போதும்னா இந்த கான்செப்ட் வெரி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். யாருக்கும் புரியவே மாட்டேங்கிறது அத்வைத்தி சொல்றது.
எல்லாரும் என்ன ஒரு ஒப்பீனியன் வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா, ஞானம் வந்தா இரண்டாவது பொருளே தெரியாதுன்னு சொல்லிட்டோம்னா பிரச்சனையே கிடையாது, எல்லாரும் ஒத்துந்துருவோம் இல்லையா? அப்ப பிரச்சனை இல்லை. ஞானம் வந்துட்டுன்னா அவனுக்கு எதிர்க்க யார் இருக்கான்னு தெரியாது, என்ன பண்ணுவான்னு தெரியாது. அதனால அவர் பாட்டுக்கு உட்கார்ந்து இருப்பாரு, எத்தனை நாள் கணக்குல உட்கார்ந்து இருப்பார். அவர் வாயில நீங்க என்ன சாப்பாடு போட்டாலும் அவர் உள்ள கூட முழுங்க கூட மாட்டார். அவர் கேவலமான சமாதி நிலையில இருந்திருக்கார். அதுதான் உண்மையான ஒரு புத்தி அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு இருக்கோம். இப்படி நினைச்சிருந்தாங்கனாக்க எத்தனை ப்ராப்ளம். அப்ப ஆச்சாரியார் வித்யாரண்யர்லாம் ஞானி இல்லையா? அவங்க எல்லாம் ஏன் எழுதினாங்க புக்கு? இந்த கேள்விக்கு பதில் இல்லை நமக்கு. ஏன் நம்ம அந்த கான்செப்டை ஒத்துட்டோம்னா, ஆச்சாரியார் ஊர் ஊரா போனாரு அப்படின்னா ஞானமே வரல. ஞானம் இல்லாம அவர் புக்கு எழுதினாருன்னா அது எப்படி ஞானத்தை கொடுக்கும்? நான் நம்புறது, நான் எப்படி படிக்கிறது? முதலுக்கே மோசமா போயிடும். ஆகையினால சங்கரரோ யாஜ்ஞவல்கியரோ வித்யாரண்யரோ எல்லாம் நமக்காக தான் அனுபவிச்சதை, தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதை தானே நமக்கு எழுதியிருக்காங்க. சோ அவர்கள் இதெல்லாம் சொல்றாங்கன்னா அதை நம்பித்தானே நம்ம ஆக வேண்டும். சரி, இவர்கள் சொன்னா நம்பாம இருப்போம் அப்படின்னாக்கா அவர்கள் என்ன சொல்றாங்க? அப்பா இது நான் சொல்லப்பா, ஸ்ருதி பிரமாணம் சொல்றது. ஸ்ருதியில இப்படி சொல்லிருக்கு, நானும் நீயும் சொல்ல முடியாது. ஏன்னா அது பௌருஷயமா போயிடும். ஒரு மனிதனால சொல்லப்பட்டதே ஆனால் அது தப்பாக போகலாம், நாளைக்கு இந்த பிரச்சனையே வராது. ஏன்னா இதுதான் ஸ்ருதியினுடைய தாற்பயம் அப்படின்னு அங்கங்க எடுத்து காமிச்சிருக்காரு. இந்த ஸ்ருதியினுடைய தாற்பயம் மாத்திரம் சொன்னா போதாது, ஸ்ருதி பிரஸ்தானம் மாத்திரம் நீங்க 10 உபனிஷத்தை மாத்திரம் நம்பினா போதாது. நீங்க ஸ்மிருதி பிரஸ்தானம்னு சொல்லக்கூடிய கீதை புராணங்கள்லாம் பார்த்தாலும் இதே விஷயங்கள் தான் சொல்லி இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு இன்னொரு டவுட்டே இல்லை. இதுதான் உண்மையிலேயே அந்த ஸ்ருதியினுடைய தாற்பயம்னு தெரியுது. அது மட்டுமல்ல, இதை புரிந்து கொள்வதற்காக மனன கிரந்தம் பிரம்மசூத்திரத்துக்கு வேற ஆச்சாரியால் பாஷ்யம் எழுதினார் இல்லையா? அது நியாய பிரஸ்தானம். நமக்கு எல்லாமே நம்ம அத்வைதிகளுக்கு எல்லாமே உங்களுக்கு அனுபவத்துக்கும் வரணும், ஸ்ருதியிலையும் சொல்லணும், எனக்கும் அது கன்வின்ஸ் ஆகணும். எனக்கு நீங்க கன்வின்ஸ் ஆகிற மாதிரி சொன்ன கிராவானா அப்ளவத்து கல்லு முதக்கிறதுன்னு சொன்னா நான் கன்வின்ஸ் ஆக மாட்டேன் இல்லையா? கல் எப்படி முதக்கும்? தண்ணியில முதக்கிற கல்லு இல்லையா? எந்த கல் இருந்தாலும் உள்ளதானே போய் ஆகணும். நான் எவ்வளவு apparent loss of weight which is equal to the weight of the body displaced by the waterல நான் படிச்சிருக்கானே, என்ன போய் நீங்க ஏமாத்தல்ல முடியாது அப்படின்னு சொன்னா அவனுக்கு ஒரு கதை சொன்னோம். இல்லப்பா, இது உன்னுடைய நாலேஜ், யாரோ சொல்லி கொடுத்த நாலேஜ், இது அப்படியெல்லாம் அவசியம் கிடையாது. முதக்கிற கல்லுகள்லாம் உலகத்துல இருக்கு, என்ன இல்லாம எந்த ஒரு காரியத்தையும் வேதமானது சொல்லவே சொல்லாது. அப்படி இருந்திருந்தானே ஆனால் ராமாயணத்துல இவ்வளவு பெரிய பிரிட்ஜை எப்படி போட்டிருப்பான் இல்லையா? முதக்கிற கல்லு எல்லா வானவர்கள்லாம் எடுத்துட்டு வந்து போட்டிருக்காங்க. அதனால எல்லாமே முன்ன பின்ன சேர்த்து நீங்க ஆராய்ந்து பார்த்துதான் ஒரு முடிவை சொல்லணும். அதனால உபக்கிரமம் என்ன சொல்றது, உபசம்ஹாரம் என்ன சொல்றது, நடுவுல என்ன சொல்றது, இப்படி நியாயபூர்வமாக எல்லாத்தையும் புரிந்து கொண்டாதான் உங்களுக்கு உண்மையான அறிவு ஏற்பட வேண்டும் என்பதை காண்பிப்பதற்காக பிரம்மசூத்திரன் பாஷ்யம் எழுதினார் இல்லையா? முன்ன உபக்கிரம நியாயம், உபசம்ஹார நியாயம், அர்த்தாபதி நியாயம், அனுபலப்தி நியாயம் எல்லாத்தையும் அவர் எடுத்துட்டு வந்துட்டார் இல்லையா? அவர் ஹேத்துவாக இருக்கக்கூடியது உபபத்தின்னா என்ன, அபியாசம்னா என்ன, பிரயோஜனம் என்ன அப்படின்னு எல்லா ஆங்கிள்லயும் எழுதினதுனால அப்பா அத்வைத்தம் தான் சத்தியம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுட்டோம். அதுல இந்த ஜீவன் முக்தி ஆனது கான்செப்ட் ஆனது இருக்கு. அது உபனிஷத், எல்லா உபனிஷத்துக்கும் அதுக்கான படம். அத்தர பிரம்ம சமஷ்ணுதே அப்படின்னு தத் விஜயானார்த்தம் ச குருமேவா அதிகச்சே ஸ்ரோத்ரியம் பிரம்ம நிஷ்டம் அப்படின்ற இடத்துல எல்லாம் எல்லா இடத்துலயும் எஸ்ய விஜயான சர்வம் விஜாத்தம் பவதி அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்னால நமக்கு ஜீவன் முக்தின்ற ஒரு நிலையானது நிச்சயமாக அத்வைதிக்கு இருக்கிறது. அப்படின்னு ஜீவன் முக்தி அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் ஆனது நிச்சயமாக இருக்கிறது. அதுதான் ஸ்ருதியினுடைய தாற்பயம். அத்வைத தாற்பயம் ஒண்ணுதான் நிச்சயமாக ஜெயிக்கும். ஏன்னா இட் ஸ்டுட் தி டெஸ்ட் ஆஃப் டைம். அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் இதுதான் நிக்கும் அப்படின்னு அத்வைத போதமானது ஏற்படுறது. இப்படி இந்த வித்தியானது என்ன சொல்றதுனாக்க, இந்த பிரம்ம ஞானம் வந்ததே ஆனால் இந்த உலகம் பொய்யாகிறதை தவிர இல்லாமல் போவதில்லை. உலகம் இருக்கு, அது பொய் என்று அறியலாம் அப்படின்னு சொல்றதுக்காக எதி வித்யா அபன்னுவீத ஜெகத்து பிராரப்த காத்தினி ததாசியார். ஞானமானது இந்த ஜெகத்தை மறைக்குமானால் அப்பொழுது பிராரப்தத்தை அது நெகேட் பண்ணக்கூடிய தன்மையானது அதுக்கு வரும். அப்படி சொல்லவே இல்லையே. நம்ம இந்த உலகமானது இருக்கதான் இருக்கும், அதை நீங்க எப்படி டிரான்சாக்ட் பண்றீங்கன்றதுலதான் விஷயம் இருக்கே தவிர
அது இருக்கதான் இருக்கும். அது என்ன பண்ணுனா இதுல இருக்கக்கூடிய பெயினோ பிளஷரோ ஃபேவரபிளோ அன்பேவரபிளோ உங்களை தாக்காது, ஞானியை தாக்காது அப்படின்னு சொல்றதுலதான் தாற்பயமே தவிர உலகமே இல்லன்னு சொல்லவே இல்லை. இந்த உலகம் பொய்ன்னு தெரிஞ்சு நீங்க டிரான்சாக்ட் பண்ணீங்கன்னாக்க என்ன அர்த்தம்? இந்த உலகத்தை இந்திரஜாலத்தை பார்க்கிற மாதிரி பார்க்கலாம், ஒரு சினிமாவை பார்க்கிற மாதிரி பார்க்கலாம், ஒரு சொப்பனத்தை பார்க்கிற மாதிரி பார்க்கலாம். இதுதான் அறிவு அப்படின்றது சொல்லலாம். எதி வித்யா அபன்னுவீட்ட அபன்னுகு அப்படின்னு ஒரு தாத்து, அதனுடைய விதிலிங்கான பிரயோகம் இங்க அது அபன்னுவீட்ட. இப்படி வித்யா எதி வித்யா ஜகத் அபன்னுவீட்ட, இந்த ஞானமானது இந்த ஜகத், இந்த வித்யா இங்க சப்ஜெக்ட், ஜகத்து ஆப்ஜெக்ட், என்ன வெர்பு அபன்னுவீட்ட. ஒருவேளை ஞானமானது இந்த ஜகத்தை போக்கடிக்குமே ஆனால், மறைக்குமே ஆனால், அப்படி பண்ணிட்டுன்னா பிராரப்த காத்தின் பிராரப்தத்தை கொன்னதா ஆகும். பிராரப்தத்தை கொல்லக்கூடிய சக்தி இல்ல அதுக்கு. அப்படின்னா பிராரப்தம் ஞானிக்கு கண்டினியூ ஆகும். ஆகையினால நது மாயாத்வபோதேன ததா பண்ணவா. அப்ப எப்படி அப்ப ஞானிக்கு அந்த பிராரப்தம் போகும் அப்படின்னா இது மாயைன்னு அவனுக்கு தெரிகிற காரணத்தினால இல்லையா. நது மாயாத்வபோதேன, ஆனா மாயை என்று அறிவதனால இந்த ஜகத்தினுடைய மறைவானது ஏற்படாது அப்படின்னா நீங்க எப்படி நெகேட் பண்ண முடியும்? எக்ஸ்பீரியன்ஸ நெகேட்டே பண்ண முடியாது அப்படின்னு கேட்டானாக்கா அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றாரு. ஏன் அப்படி சொல்ற? இந்திரஜாலத்தை பாக்குறேன், பார்க்கும்போது என்டர்டைன்மெண்ட் இருக்கு, ஆனா அது ஒண்ணும் ஒண்ணு அஃபெக்ட் ஆகலையே, பெயினோ பிளஷரோ அதை அனுபவிக்கிறேன், அனுபவிச்ச உடனே முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் அது ஒண்ணும் கூட வரப்போறதே இல்லையே. அப்படி இந்த ஞானியும் அந்த பிராரப்தத்தை அனுபவிச்ச மாத்திரத்துல அது முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் கதையை தவிர அவனுக்கு திருப்பியும் அது பந்தகத்தை ஏற்படுத்தாது. அது ஒரு முளையா தட்டி இவனுக்கு அடுத்த ஒரு பெயினுக்கும் நம்ம லா ஆஃப் கர்மா ஒர்க் அவுட், அஜ்ஞானிக்கு லா ஆஃப் கர்மா ஒர்க் அவுட் ஆகுது. இவருக்கு என்ன பிராரப்த கர்மாவானது கேவலம் அதை கழிக்கணும், அவ்வளவுதான் இவருக்கே தவிர அது புதுசா ஒரு கர்மா ஆகாமி கர்மாவை உண்டு பண்ணாது. ஏன்னா இவருக்கு ஞானத்தினால அந்த கர்மாவானது அழிஞ்சு போச்சு. அதனால அனுப்பன்னஸ்ய லோகாஹ யத்தத் இந்திரஜாலம் இதம் த்விதி ஜானந்த்யேவ அபன்னுத்ய போகம் சத்யாத்வதி ததா மாயாத்வதி ததா லோகாஹா அப்படின்னாக்க இங்க லோகங்கள்னு புரிஞ்சிக்க கூடாது, லோகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் அப்படின்னு போட்டா. இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய பீப்பிள் அபன்னுத்ய, இந்த ஜகத்தை போக்கடிக்கலாமலேயே தத்து இந்திரஜாலம், இது இந்திரஜாலம் அப்படின்னு இதம் தூ இது என்று அறிகிறார்கள். லோகத்தில் இருக்கவர்கள் இந்திரஜாலம் பொய் இல்லையே, கண்ணெதிர்க்க நடக்கிறது தானே பாக்குறான், நடக்கிறது. ஆனா இந்த இந்திரஜாலம்னா என்ன அர்த்தம்னாக்கா அதனுடைய விற்பத்தி ரொம்ப விசேஷமா இருக்கு. இந்திரஹான்னாக்க சாதாரணமா பரமேஸ்வரஹான்ற அர்த்தம். ஜாலம்னா என்ன அர்த்தம்? டிராப். இது பரமேஸ்வரன் போட்ட டிராப் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த இந்திரஜாலம்ன்ற பதத்தை அடிக்கடி யூஸ் பண்றோம். இந்திர அப்படின்னாக்கா பரமேஸ்வரஹான்ற அர்த்தம், ஜாலம்னாக்கா வலை, டிராப். இந்த டிராப்ல போய் மாட்டிக்கிறோம் நம்ம இல்லையா. அத மாதிரி இந்த உலகத்திலயும் இருக்கிறதும் இந்திரஜாலத்துல போய் நம்ம மாட்டிட்டு இருக்கோம் இல்லையா. அதனால இது இந்திரஜாலம்ன்றத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இது ஒண்ணும் உங்களை அஃபெக்ட் ஆகாது. இந்திரஜாலம் இல்ல பகவான் என்ன தண்டிக்கிறார் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா இது மேலும் மேலும் உங்களுக்கு வியசனத்தை கொடுக்கிறது. அதனால லோகாஹா அனுபன்ஹுத்ய இதம் இந்திரஜாலம் தூ இதி, இப்படி ஜனங்கள் இது இந்திரஜாலம் தான் என்று, இதம் தூ இதுவோ என்றால் இந்திரஜாலம் தான் என்று அறிகிறார்கள். ஜானந்தி அடுத்த லைன்ல இருக்கு பாருங்க, ஜானந்தி என்று அறிகிறார்கள். ஏவ அனுபன்னுத்திய போகம் மாயாத்வதீஹி ததா, இப்படி அந்த போகிய வஸ்துக்களை அது இல்லாம போனாலே மாயைன்னு தெரிஞ்சின்ற அறிவு இருந்தாலே அதுக்கு போதுமே தவிர இதெல்லாம் அழிஞ்சு போகணும்ன்ற அவசியமே கிடையாது. பகவான் கிரியேட் பண்ண இந்த உலகமானது ஞானம் வந்துருச்சுன்னா போக வேண்டிய அவசியம் இல்ல, அது இருக்கும். இவனுக்கு அது அஃபெக்ட் ஆகிறது இல்ல, அவ்வளவுதான் அதுல விஷயமே தவிர நீங்க உலகத்தை மித்தியான்னு சொல்லிட்டுனா உலகமே இருக்காது, இவனுக்கு எதுவுமே தெரியாது, இவர் பாட்டுக்கு கட்டையா அப்படியே உட்கார்ந்து இருப்பார், இந்த உலகத்துல எதுவுமே பார்க்க மாட்டார் அப்படின்னு நம்ம நினைக்கிறது அது ஒரு பிரமையில நினைக்கிறோம். அப்படி அவசியமே கிடையாது. இந்த உலகம் இருக்கலாம், ஞானியும் இங்க இருக்கலாம்,
ஆனா இந்த ஞானியினால இந்த உலகம் அஃபெக்ட் ஆகும் என்றது இல்லாமலும் இருக்கலாம் அப்படின்னு சொன்னார். மாயாத்வதி மாயாவீவ விரும்ப யத்யபி மகா யோகீவ யஸ்வேச்சயா அப்படின்னு தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தையே நம்மிடம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே பகவான் தான் மாயாவியாக இருந்து இந்த உலகத்தெல்லாம் இயக்கின்னு இருக்காரு. அந்த உலகம் ஞானம் வந்ததுன்னா போகாது, அந்த உலகம் இருக்கும். ஆனா அது என்னை யோகியாக நான் மாறினேயானால் என்னை அது எந்த தடையும் ஏற்படுத்தாது அப்படின்றதுதான் நம்ம இங்க புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே இவர் ஒரு பூர்வபக்ஷம் ஒரு சித்தாந்தம் சொல்லிட்டு அவர்னா இப்ப பூர்வபக்ஷி வந்துட்டான். மாட்டீங்க சார், இதே பிருகதாரக உபநிஷத்துல என்ன சொல்லிருக்கு அப்படின்னாக்க, உங்களுக்கு ஞானம் இருக்கக்கூடிய நிலையில எத்ரத்து அச்சிய ஜகத்து ஸ்வாத்மா பஷ்யேத் கத்தத்ர கேனகம் கிம் ஜிக்ரேத் கிம் வதேத் வா இதி ஸ்ருதௌ து பகு கோஷிதம். எத்ரத்து அச்சிய ஜகத்து ஸ்வாத்மா பஷ்யேத், எந்த நிலையில இவனுக்கு இந்த ஜகத்தும் தன்னுடைய ஆத்மாவாகவே இருக்குமோ, எந்த நிலையில இருக்குமோ அந்த நிலையில கம் பஷ்யே கேன பஷ்யே, எதை பார்க்க போறான், எதை செய்ய போறான், கிம் ஜிக்ரேத் எதை முகர போகிறான், கிம் வதேத் எதை சொல்ல போகிறான், எதுவுமே சொல்ல போறதில்ல, எதையுமே பார்க்க போறதில்ல, எதையுமே நுகர போறதில்ல, எதையுமே தொட போறதில்ல. அந்த ஞானம் அந்த நிலையிலன்னு கிளியரா பிருகதாரண்ய உபநிஷத் சொல்லியிருக்கேன் சார். நீங்க என்னடானா அப்படியெல்லாம் கிடையாது, ஜெகத்துவானது இருக்கும், ஞானியானவர் உள்ள இருப்பார், அவருக்கும் பிராரப்தம் உண்டுன்னு சொல்றீங்களே, இந்த ஸ்ருதிக்கு என்ன சார்? அப்போ ஸ்ருதிக்கு பகு கோஷிதம், ஸ்ருதி அங்கங்க நிறைய சொல்லியிருக்கேன் சார் இந்த மாதிரி. அதனாலதான் எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்தது. ஞானம் வந்துட்டே ஆனால் எதுவும் அவனுக்கு ரெண்டாவது பொருளே அவனுக்கு துவைத்தமே இல்ல. துவைத்தம் இருந்தாதானே இவன் பார்க்க போறான், துவைத்தம் இருந்தாதானே பேச போறான், துவைத்தம் இருந்தாதானே நுகர போறான், துவைத்தம் இருந்தாதானே தொட போறான், துவைத்த நிலையே இல்லையே அப்படித்தானே சொல்லியிருக்கு அப்படின்னு. அது மாத்திரம் இல்ல, பகு கோஷித்தம், இப்படி அங்கங்க கோஷிக்கிறது. எல்லா உபனிஷத்தும் எங்கெல்லாம் கோஷிக்கிறதுன்னு சொல்லும் போது அவர் பகுன்னு சொல்லிவிட்டாரு. இப்போ ஈசாவாசிய உபனிஷத்துல தத்திர கோமோக கஷோகா ஏகத்துவம் அனு பஷ்யதான்றாரு. ஒன்றாக பார்க்கிற காலத்துல எங்க மோகம் இருக்க போறது, எங்க சோகம் இருக்க போறது, ரெண்டுமே கிடையாது, பார்க்க வேண்டிய பொருளே கிடையாது, இப்படிதானே சொல்லியிருக்கு. அது மாத்திரம் இல்ல, சாந்தோக்கிய உபநிஷத்துல பூம வித்யா நான் அந்நியத் பச்சதி நான் அந்நியத் சுனோதி நான் அந்நிய ஜனாதி ச பூமா அப்படின்னு வேற சொல்லு. பூம வித்யால சொல்லியிருக்கேன் சார் இல்லையே அப்படின்னா, அப்ப இந்த ஸ்ருதிக்கெல்லாம் என்ன அர்த்தம் ஆச்சு? அதனால துவைத்த பிரபஞ்சமே கிடையாது. ஞானம் வந்துட்டு ஆனால் உலகமே அவனுக்கு தெரியாம போயிடும் அப்படின்றது தானே சார் நியாயமா இருக்கு. நீங்க எங்களை எங்கேயோ போய் அழிச்சுட்டு போய் பிராரப்தம் எல்லாருக்கும் இருக்கு, ஞானிக்கும் இருக்கு அப்படின்னு சொன்னதுனாலதானே இப்படி எல்லாம். அப்ப அஜ்ஞானிக்கும் பெயின் அண்ட் பிளஷர் இருக்கு, ஞானிக்கும் பெயின் அண்ட் பிளஷர் இருக்குன்னு சொல்ல வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் இல்ல ஞானிக்கு வர பெயின் அண்ட் பிளஷர் பந்தகமா இருக்காது, அவனுக்கு வர்றது பந்தகமா இருக்கு, இப்படி எல்லாம் எடுத்துட்டு போகாம சொல்லிட்டு போயிடுங்களேன். சுத்தி சொல்லிடுது. ரெண்டாவது உனக்கு நீ ஞானம் வந்துருச்சுன்னா ரெண்டாவது பொருளே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா இந்த பிரச்சனையே இல்லையே அப்படின்னு சொல்லிடலாமே அப்படின்னு பூர்வபட்சி சொன்னான். தேன துவைத்தம் அபன்னுத்திய வித்யா உதேதி நச்ச அந்யதா. அதனால இந்த உபனிஷத்தெல்லாம் சொல்லி இருக்கிறதுனால துவைத்தம் அபன்னுத்திய பை நெகேட்டிங் தி துவைத்தம், இரண்டாவது பொருளே கிடையாது என்று சொல்லுவதன் மூலமாக வித்யா உதேதி, அப்ப இந்த பிரம்ம ஞானமானது வருகிறது. அப்ப நான் வேதாந்தத்தை படிச்சேன்னாக்க அத்வைத சாட்சா்காரம் எனக்கு ஏற்பட்டது. ஆனால் இந்த உலகமே தெரியாம போயிடும். அப்படி இருந்தா அதுதானே நியாயம். அப்பதான் நான் அத்வைத்தின்னு சொல்லிக்கலாம். துவைத்தம் இல்லாம போறது இல்ல, துவைத்தமற்ற ஒரு நிலை தானே அத்வைத்தம் இல்லையா? நானும் இருக்க, உலகமும் இருக்கு, ஆனா அத்வைத்தி அப்படின்னு சொன்னா சரியா வரலையா சார்? நீங்க லாஜிக்கா பாருங்க. துவைத்தம் இல்ல, ஞானம் வந்துட்டு அத்வைத்தி சொன்னீங்கன்னா இருக்கிறது பிரம்மம் ஒண்ணுதான், அவருக்கே அவர் இருக்கிறது தெரியாது, ரெண்டாவது பொருளே தெரியல, அந்த நிலையில எல்லாம் இருக்கு. இப்படிதான் நம்ம நிறைய பேர் இப்படிதான் புரிஞ்சுட்டு இருக்கோம் அத்வைத்தத்தை அப்படின்னு சொல்றது தானே நியாயமா இருக்கும். இதெல்லாம் பாருங்க, வித்யாரண்யர் எவ்வளவு யோசிச்சிருக்காரு. இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேருக்கு பிரம்மங்கள்லாம் இருக்குல்ல, அப்படிதானே புரிஞ்சுட்டு இருக்கோம். அப்படி நினைச்சிருக்குன்னா ததாச்ச இப்படி நீங்க சொன்னீங்கன்னா விதுஷா போகா கதம் சியாத், எப்படி சார் அப்படி இருந்தா வித்வானா இருக்கிறவனுக்கு முதல்ல போகமானது ஒரு ரெண்டாவது பொருளே இல்லாத சமயத்துல
ஞானிக்கு இரண்டாவது பொருளே இல்லையே. அப்படி இருக்கும்போது கிமிச்சன்னாக்க ஞானிக்கும் பிராரப்தமாவனா போகம் இருக்கு, பெயின் அண்ட் பிளஷர் அவனுக்கு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றது சரியா இல்லையே அப்படின்னு கேட்டா, இப்படி எல்லாம் நீங்க ஆர்கியூ பண்ணா, ரொம்ப தெரிஞ்ச மாதிரி நீங்க ஆர்கியூ பண்ணா சொல்லு பதில் சொல்ற கேளு. இந்த மாதிரி எல்லாம் கேள்வி எங்களுக்கும் வந்துதான், ரொம்ப இன்டெலிஜென்டா கேள்வி கேட்டு மறக்கிட்டான்னு சொல்லாத. இப்ப நான் சொல்றேன் பாருங்க. சுஷுப்த விஷயா முக்தி விசாவா ஸ்ருதிஸ்து இதி உக்தம் ஸ்வாப்ய சம்பத்யோஹோ இதி சூத்ரேஹி அதிஸ்புடம். இதி சூத்திரம்னு போட்டிருக்கு. இதி சூத்திர பிரம்மசூத்திரத்திலையும் இது இந்த டவுட் எல்லாம் கிளாரிஃபை ஆயிருக்கு. அதை நீ படிக்கல, அதனாலதான் உனக்கு இந்த சந்தேகம் எல்லாம் வந்துருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்போ அதை கவனிப்போம். இப்ப இதுக்கு என்ன பதில்? நம்ம ஈஸியா சொல்லக்கூடிய பதில் ஒண்ணு இருக்கு. இது என்ன பதில்னாக்கா, அப்பா துவைத்த அனுபவமானது நாங்க நெகட்டே பண்ணல, துவைத்த சத்தியத்துவத்தை தான் அப்போல இருந்து நான் சொல்லிட்டே இருக்கேனே தவிர, நீங்க துவைத்தமே இல்லைன்னு நீங்க தப்பா புரிஞ்சுட்டு என் மேல தப்பு பண்ணீங்க. அந்த ஸ்ருதியெல்லாம் என்ன சொல்றதுக்காக வந்திருக்கு? அந்த நிலையில அந்த ஆத்மாவுக்கு இரண்டாவது பதார்த்தம் கிடையாது. இப்படி இருக்கக்கூடிய நிலையானது விதேக முக்தி ஒருவனுக்கு ஏற்பட்ட பிறகு இரண்டாவது பொருளே அவனுக்கு தோணாது. ஏன்னா இவனுடைய சரீரம் எல்லாம் போயிடுத்து, போன உடனே அவன் திருப்பவும் இன்னொரு பிறவியை எடுக்க மாட்டான் அப்படின்னு சில சமயத்துல விதேக முக்தி ஆங்கிள் சொல்றது ஸ்ருதி, சில சமயத்துல ஜீவன் முக்தி ஆங்கிள் ஸ்ருதி சொல்றது. எந்த கான்டெக்ட்ல எப்படி சொல்லி இருக்குன்னு பாக்கணும் தவிர, அந்த கான்டெக்ட்ல சொல்றது இங்க கோட் பண்றது, இங்க கான்டெக்ட்ல சொல்றது அங்க கோட் பண்ண கூடாது. இடத்துல ஆத்மன ஆகாஷ சம்பூதா ஆகாஷாத் வாயு வாயுர் அக்னி, அது எப்படி உலகமே இல்லைன்னு சொல்றது. ஒரு பக்கம் உலகம் அவர்கிட்ட இருந்தா வந்ததுன்னு சொல்லிருக்கு. இத மாதிரி எந்த ஆங்கிள் அது சொல்லி இருக்குன்னு பாக்கணும், எந்த ஆங்கிள் இது சொல்லி இருக்குன்னு பாக்கணும். ரெண்டுத்தையும் போட்டு ஒண்ணுக்கு ஒண்ணு முடிச்சு போட்டீங்கன்னா சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னாக்க இது புரியறது கஷ்டம்தான். அங்க என்ன சொல்லிருக்கு? விதேக முக்தியினுடைய ஆங்கிள் அது சொல்லியிருக்குப்பா. இப்ப இங்க என்ன சொல்லியிருக்கோம் நாங்க? வைத்த அனுபவமானது என்ன சொல்லியிருக்காருன்னாக்க, இது இப்ப ஜெகத்தானது இல்லாம போயிடாது. ஜெகத்தானது அஜ்ஞானிக்கு இருந்துன்னு தான் இருக்கும். ஞானிக்கு என்ன தெரியும்னா இந்த ஜெகத் பொய் அப்படின்னு தெரியும். ஜெகத் சத்தியத்துவம் தான் பாதிக்கிறதே தவிர ஜெகத்து பாதிக்கல. ஜெகத் மித்யா ஜெகன் மித்யான, ஜெகன் மித்யான்றது ஜெகத் சத்தியம்னு நினைக்காதீங்க, அது பொய் அப்படின்னு சொன்னோமே தவிர ஜெகத் இல்லன்னு சொல்லவே இல்லை. இங்க பிரம்ம சத்தியம், ஜெகன் மித்யான்னு என்ன சொன்னா ஜெகத் பொய். பொய்ன்னு என்ன இருக்கு, உண்மை நினைச்சு ஏமாந்துடாதீங்க அப்படின்ற அர்த்தத்துலதான் நம்ம மித்யாவை சொல்றோமே தவிர இது ஒரு சரியான பதில். இது எப்படி அப்படின்னா நமக்கு நிறைய எக்ஸாம்பிள்லாம் இருக்கு. இப்ப நம்ம சன்ரைஸ் இருக்கு, நம்ம பாக்குறோம். சன்ரைஸா சூர்யா உதயத்தி அப்படின்னு நம்ம சொல்றோம். சூரியனானவன் எங்கேயாவது உதிப்பாரா? நம்ம எல்லாம் சுத்திட்டு இருக்கோம். சூரியன் உதயத்தி நம்ம ஒத்துக்கலையா? நம்ம சூரியன் உதயத்தின்னு பண்றோம். குழந்தைக்கு சாதம் ஊட்டும் போது பார் சந்திரன் வந்துட்டான், பார் சந்திரனை பாருன்னு சாதம் ஊட்டுங்க. அந்த குழந்தைக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா கண்டுபிடிக்காது, ஆம்ஸ்டாங் போய் இறங்கக்கூடிய அளவுக்கு சந்திர மண்டலம் இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி அது வரது இல்ல, போறது இல்ல, எல்லாம் தெரியுது இல்ல. தெரிஞ்சுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சினிமாவை நம்ம எப்படி பாக்குறோம்? தெரிஞ்சுதான் பாக்குறோம். அதுல பகவான் கீழே ஊந்துட்டான், ஐயோ பகவான் நிஜமாக ஊந்துட்டாருன்னா அந்த கதைக்கு ஏத்த மாதிரி அது ஒரு புராணம். அதுக்கேத்த மாதிரி இந்த கர்ணனை கொல்றதுக்காக இப்படி எல்லாம் சூழ்ச்சி பண்ணிருக்காங்க. நம்ம தெரிஞ்சுதானே பாக்குறோம். அதுல எங்க நமக்கு கன்ஃபியூஷனே ஒண்ணும் கிடையாது. அதனால இது நிஜமாதான் இருக்கணும்னு நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உலகத்துல சத்தியமா இருக்கணும்ன்றதுதான் அங்க நெகேட் பண்ணிருக்கே தவிர உலகமே இல்ல அப்படின்றது நெகேட் பண்ண. நீங்க எர்த்துதான் சுத்துறது நமக்கு தெரிஞ்சாலும் நம்ம சூரியன் உதயத்தி அப்படின்றத வச்சுட்டு எவ்வளவு விவகாரங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அதனால இந்த நாலேஜ் இருக்கிறதுனால நீ சொல்றது இருக்க வேண்டிய, அவருக்கு அந்த சமயத்துல ஞானியானவர் அவருக்கு எதுவுமே கண்ணுக்கு எதுவுமே தெரியாது, எதையும் பார்க்க முடியாது, எதையும் கேட்க முடியாது, என் பேச முடியாது. அவர் என்ன சொன்னாரு? கேன கம் கிம் ஜக்ரேத். அவர் எதை யாருக்காக பண்ணுவார், எதுக்காக பண்ணணும், கிம் ஜிக்ரேத்து எதை புகழ்வார், கிம் வதேத்து எதை பேசுவார், இப்படி எல்லாம் அங்க சொல்லியிருக்கேன் சார் அப்படின்னு கேட்டீங்களே. அது என்ன அர்த்தம்னாக்கா அந்த விதேக முக்தி நிலையில இதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றதுக்காக அங்க சுத்தியானது வந்திருக்கு. அதுவும் யாருக்கு சொல்லியிருக்காரு? மைத்ரேயிக்கு யாக்ஞவல்கியர் சொல்லியிருக்காரு. யாக்ஞவல்கியர் எப்போ சொல்லியிருக்காரு? அவர் உயிரோடு இருக்கும் போது இவளுக்கு ஞானத்தை பொருந்தும் போது சொல்லியிருக்காருன்னா எந்த ஆங்கிள் சொல்லியிருக்காரு?
அது மாத்திரம் இல்ல, இன்னும் கொஞ்சம் கீழே தள்ளி போய் பாத்தீங்கன்னா பிரேத்திய சம்யா அஸ்தி அப்படின்னு வேற சொல்லிருக்காரு. இதெல்லாம் போன பிரேதமான பிறகு சம்யா, இந்த சம்யா, இந்த கணக்கானது, இந்த சிதாபாசனானது நஸ்தி அப்படின்னு விதேக முக்தியை சொல்லக்கூடிய இடத்துல சொன்ன வார்த்தையை போய் நான் ஜீவன் முக்தனானவன் இந்த உலகத்துல பிராரப்தத்தோட இருக்கான், ஆனா அவனுக்கு இந்த உலகத்தினால அஃபெக்ட் ஆகாதுன்னு சொல்ற இடத்துல அந்த சுதியை கோட் பண்ணது ரொம்ப தப்பு. அது எந்த சந்தர்ப்பத்துல சொல்லி இருக்குன்றத பார்க்கணும். அதனால பார்க்காம ஸ்வப்தி விஷய முக்தி விஷயாவா சுதிஸ்து இதி, இந்த மாதிரி சுதி விஷயங்கள்லாம் எங்கெல்லாம் தெரியுமா சொல்லும்? சில சமயத்துல தூக்கத்தை பத்தி சொல்லும் போது சொல்லும், எத்திர சுப்தோன கஞ்சன காமம் காமயதி தத்து சுப்தம் அப்படின்னு சொல்றோம். எத்தகைய சமயத்துல ஒருத்தர் தூக்குகிறாரோ அப்பொழுது இவர் காண்பதில்லை, கேட்பதில்லை, பார்ப்பதில்லை, பேசுவதில்லை, அந்த நிலைக்கு பெயர் தூக்கம் அப்படின்னு சொல்ற இடத்துல சொன்னது போய் நீங்க ஜீவன் முக்திக்கு எடுத்துட்டு வந்தா அது எப்படி பொருத்தும்? ஒன்று தூக்கத்துக்கு சொல்லியிருக்கோம், இல்லைன்னாக்கா விதேக முக்தி, இந்த தேகம் போன உடனே பண்ணக்கூடிய காரியங்கள் அப்படி சொல்லியிருக்கோம். அந்த காரியத்தையும் ஜீவன் முக்தியையும் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணி விட்டீங்க. அதனால சுஷுப்தி விஷயா முக்தின் விஷயாவா, அது சுஷுப்தி விஷயமா இல்ல விதேக முக்தி விஷயமாவா சுதிஸ்து இதி, இது சுத்தியானது இப்படி சொல்லியிருக்கு. யுக்தம் அது மாத்திரம் இது சாதாரணமா நான் சொல்லிவிட்டேன் உங்களுக்கு. இன்னொன்னு ஒண்ணு ஆச்சாரியார் என்ன பண்ணிருக்காரு, சூத்திர பாஷ்யத்துல உக்தம் சுவாப்பிய சம்பத்தியோவா இதி சூத்ரே அதிஸ்புடம் அப்படின்னு போட்டுக்கார். அவர் என்ன பண்ணிருக்கார், 555 சூத்திரங்கள் பிரம்மசூத்திரங்கள் எழுதினார். எல்லாம் இந்த மாதிரி சுதியில எங்கெல்லாம் உங்களுக்கு தகராறு வருதோ அது எல்லாத்தையும் எடுத்து விஷய வாக்கியம், பூர்வபட்சம், சித்தாந்தம் இப்படி போட்டு நம்ம ஒரு சூத்திரமா பார்த்துட்டே வந்தோம். அதுல 4வது அத்தியாயத்துல அவர் என்ன, சுவாப்பிய சம்பத்தியோகோ அந்நியதர அபேட்சம் ஆவிஷ்கிருதம் ஹி அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு. அந்த சூத்திரமானது பிரதீப பிரகரணத்துல வந்திருக்கு. அந்த பிரகரணத்துல அவர் என்ன சொன்னார், சுவாப்பியா அப்படின்னு சொன்னா இவருக்கு கொடுத்துருக்காரு 2வது லைன், சுவாப்பிய சம்பத்தியோகோ இதி சூத்ரே அப்படின்னாக்க சுவாப்பிய சம்பத்தியோகோ அந்நியதர அபேட்சம் ஆவிஷ்கிருதம் ஹி என்ற சூத்திரத்தில் அப்படி புரிஞ்சுக்கணும். அந்த சூத்திரத்துல என்ன சொல்லி இருக்கு பாருங்க, சுவாப்பியா அப்படின்னாக்க ஸ்வ அப்படின்னா மை ஓன் நேச்சர், அப்பியா அப்படின்னாக்க லயம் டிசல்யூஷன். டெய்லி ராத்திரி என்னுடைய கண்ணு காது மூக்கு நாக்கு அறிவு எல்லா புலன்களும் எங்கேயோ போய் ஒடுங்கிட்டு, திருப்பி நான் காத்தால முடிச்சுட்ட உடனே எல்லாம் வெளியில வந்துருச்சு. அப்படின்னாக்க எண்ணத்தை எங்க போய் ஒடுங்கிட்டு, என்னிடத்துல போய் ஒடுங்கிறது. அந்த மாதிரி எண்ணத்துல போய் ஒடுங்கிறதுன்ற நிலைக்கு என்ன பேரு, தூக்கம்னு பேரு இல்லையா? சுவாப்பியம்னாக்க என்ன அர்த்தம், தூக்கம். தூக்கத்துலதான் நான் நான் அந்நியத்து நோத்தி, நான் அந்நியத்து விஜானாத்தி, நான் அந்நியத்து பதேத்து இதெல்லாம் பண்ண போறது இல்லையா? அதனால சில சமயத்துல தூக்கத்தை பத்தி சொல்லிருக்கு அந்த ஸ்ருதியானது, சில சமயத்துல சம்பத்தி அப்படின்னு சொல்லிருக்கு. இந்த இடத்துலதான் டெக்னிக்கல். சம்பத்துன்னு நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், செல்வம்னு நினைச்சுட்டு இருக்கோம். ஆச்சாரியார் இந்த இடத்துல வியாக்கியானம் சம்பத்திஹி அப்படின்னாக்க இத்திய விதேக முக்திஹி அப்படின்னு அர்த்தம் பண்ணியிருக்காரு. தேகமும் போன உடனே தேகமும் முக்தி, ஞானவனுடைய தேகமும் போயிடுத்துனாதான் அவனுக்கு இரண்டாவதை பார்க்க முடியாததான ஒரு நிலையானது ஏற்படும். அப்படின்னா என்ன அர்த்தம், ஜீவன் முக்தி சமயத்துல அவனுக்கு துவைத்தமானது காணப்படதான் படும், பார்த்துதான் ஆகணும். அவனும் பிராரப்த கர்மா க்ஷயமாகித்தான் ஆகணும்னாக்கா அவன் இருந்துதான் ஆகணும். அவன் இருந்துதான் ஆகணும்னா இந்த உலகமும் இருந்துதான் ஆகணும். இந்த உலகமானது அவனுக்கு அதை அனுபவிச்சுதான் ஆகணும். அனுபவிக்கக்கூடியதான உலகம் எப்படி ஒரு அஞ்ஞானிக்கு இந்த அனுபவங்கள் எல்லாம் ஒரு பெயினையோ பிளஷரையோ ஒரு மகிழ்ச்சியோ ஒரு துக்கத்தையோ கொடுக்கிறதோ, அதே மாதிரி ஞானிக்கும் மகிழ்ச்சியோ துக்கத்தையோ இந்த உலகமானது கொடுக்கத்தான் கொடுக்கும். ஆனா அது அவனுக்கு பந்தகமாக ஆகாது. வேற அஞ்ஞானிக்கு அது பந்தகமாகும். அதனால திருப்பி அந்த லா ஆஃப் கர்மா அங்க ஒர்க் பண்றது, இவனுக்கு சம்சாரத்துக்குள்ள போக விடாம தடுக்கிறது இவனுடைய ஞானமானது. ஏன்னா இது பொய்ன்னு அவனுக்கு தெரியுது. இதுதான் அந்த டிஃபரன்ஸ் இல்லையா? இந்த டிஃபரன்ஸ் சொல்ற இடத்துல அவர் சொன்ன அப்படின்னாக்க இந்த ஸ்ருதி எங்க கோட் பண்ணிருக்க அப்படின்னா, அது சம்பத்தியை பத்தி பேசக்கூடிய ஸ்ருதி நீ இப்ப கோட் பண்ணிருக்கிறது. விதேகமுக்தனுடைய நிலையில இவனுடைய கண்ணானது என்ன ஆச்சு அப்படின்னாக்க பஞ்சீகரணத்தின் மூலமாக
சூரிய தேவதையினுடைய அனுகிரகத்தினால இவனுடைய கண்ணு பார்த்தது, திக் தேவர்களுடைய அனுபவத்தினால இவனுடைய காதானது கேட்கறது, அக்னி பகவானுடைய அனுகிரகத்தினால இவனுடைய வாக்கானது பேசுறது, இப்படி எல்லாம் பஞ்சீகரணம் ஆனதுனால பேசுறதுன்னு சொல்லிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் ஒரு மனிதன் இறந்த பிறகு அஞ்ஞானியாக இருந்தால் என்ன ஆகும்? இது அந்த மனசோட போய் லிங்க சரீரத்தோட சேர்ந்து அந்த லிங்க சரீரமானது எப்படி அந்த ஒரு இலையை விட்டுட்டு ஒரு புழுவானது இன்னொரு இலையை பிடிச்சிட்டு இந்த இலையை விடுறதோ அதே மாதிரி இவனும் செத்து போன உடனே இன்னும் ஒரு அம்மாயமான ஒரு சரீரத்தை மேல போகக்கூடிய சரீரத்தை பிடிச்சிட்டு இந்த சரீரத்தை விட்ட உடனே தான் இந்த சரீரத்தை தூக்கி ரயில போடுறாங்க. ஆகையினால அவர் அதுக்குள்ள இன்னொரு சரீரத்துக்கு போறார். இதெல்லாம் அஞ்ஞானி விஷயம். ஆனா ஞானி விஷயத்துக்கு என்ன ஆறுதுன்னு சந்தேகம் வந்துருச்சு. அப்ப சொல்லும் போது என்ன சொல்ல வேண்டி இருக்குன்னா, இவனுக்கு அந்த கண்ணானது அந்த தெய்வத்தோட போய் சேர்ந்துடுறது, அவன் திருப்பி அது லிங்க சரீரத்தோட போய் சேரல, காதானது திக்தேவதைகளோட போய் சேர்ந்துடுறது, அந்த பஞ்சீகரணம் பண்ணப்பட்ட அந்த பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு எல்லாம் அந்தந்த தன்மாத்திரையோட போய் சேர்ந்துடுறது. ஆகையினால இவனுக்கு லா ஆஃப் கர்மா ஒர்க் ஆகல. லா ஆஃப் கர்மா ஒர்க் பண்ணதுனால இவன் திருப்பியும் பிறக்க போறது இல்லை, இன்னொரு அம்மா வயசுக்கு அவனுக்கு கிடையாது. இது ஞானம் வந்துருச்சு. ஞானம் வந்த பொழுது அவன் இந்த உலகத்தோட டிரான்சாக்ட் பண்ணிட்டு இருந்தான். அப்போ அவனுக்கு பெயின் பிளஷர் எல்லாம் இருந்தது. இப்போ விதேக முக்தி ஆனது அவனுக்கு அந்த ஞானிக்கு கிடைச்சிருச்சு. இந்த விதேக முக்தி கிடைச்ச பிறகு அவனுடைய கண்ணு பார்க்காது, காது கேட்காது, மூக்கு, ஏன்னா அதாவது அங்கங்க பிசில் அவுட் ஆகி போயிடுச்சு. அந்த இத சொல்றதுக்காகத்தான் வந்தது சம்பத்தி அப்படின்னு சூத்திர பாஷ்யத்துல இதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. இப்படி ஸ்வாத்திய சம்பத்தியோகோ உக்தம் இது ஸ்வாத்திய சம்பத்தியோகோ அந்நியதரம அபேட்சம் ஆவிஷ்கிருதம் ஹி அப்படின்ற சூத்திர சந்தர்ப்பத்துல இந்த விஷயத்தை அவர் கிளியராக சொல்லியிருக்கார். தூக்கத்திலையும் இதே மாதிரிதான் இருக்கும், விதேக கைவல்யத்திலேயே இதே மாதிரி தான் இருக்கும் நிலை அப்படின்னு சொன்ன விஷயங்கள் இதெல்லாம். ஆகையினால அந்த விஷயத்தை அங்க சொல்லியிருக்கார். அதனால சுஷுப்த விஷயா முக்தி விஷயாவா அப்படின்னாக்க தூக்க விஷயமோ விதேக முக்தி விஷயமோ இதுலதான் ஸ்ருதி சொல்லியிருக்கு. இந்த ஸ்ருதியானது சுஷுப்தியை விஷயமாக கொண்டது இல்ல விதேக முக்தியை விஷயமாக உள்ளது அப்படின்பது சுவாப்பிய சம்பத்தியோகோ என்ற சூத்திரத்தில் அதிஸ்புட கிளியர் கட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. அதனால அங்க போய் தேடுங்க, நீங்க சூத்திர பாஷ்யம் படிக்காம பஞ்சதசிக்கையா வந்தீங்க அப்படின்னு கேட்கிறாரு நம்மள. அங்க போய் பார்த்துருக்காரு, கிளியரா சொல்லிருக்கப்பா, ஞாபகம் இல்லையா உனக்கு அப்படின்னா இவர் அதெல்லாம் தெரிஞ்சு இவருடைய புத்தகத்தை படிக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு தெரியுது நமக்கு இல்லையா. அதனால என்ன தெரியுது, அதெல்லாம் நாங்க சொல்லியாச்சு, அங்கதான் கிளியரா சொல்லியாச்சு. அப்படியே எப்படி டவுட் வந்தது உனக்கு, இந்த ஸ்ருதி மேல டவுட் வந்ததுன்னு கேட்கிறாரு. அந்யதா இது இன்னொரு காரணத்தை சொல்றாரு பாருங்க, இது ஒரு அழகான ஒரு பாயிண்ட் சொல்றார். அந்யதா யாஜ்ஞவல்க்யதேஹே ஆச்சார்யத்வம் ந சம்பவேத் துவைத திருஷ்டௌ அவித்வத்தா துவைத அதிருஷ்டௌ ந வாக்வதேத். அப்படி இல்லப்பா, ஞானிக்கு உலக தோற்றமே இருக்காது அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னாக்க இவன் சொன்ன மாதிரி இல்ல சார், நீங்க சும்மா பிரிக்காதீங்க சார், அதான் நான் இன்டெலிஜென்ட், அது ஜீவன் முக்தி தான் சொல்லியிருக்குன்னு சொன்னீங்கன்னா பெரிய ப்ராப்ளத்துல மாட்டிப்பீங்க. யாஜ்ஞவல்கியர்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் எப்ப இதை உபன்யாசம் பண்ணாரு, ஏன் யாஜ்ஞவல்கியர் இருக்கிறார் அப்படின்னாக்க இந்த சாப்டரே பிரகதாரண்ய உபநிஷத்துல தானே இருக்கு. அதனால சங்கரர்னு போடல, அவரு யாஜ்ஞவல்கியர் பொண்ணு. சங்கரர்னு போட்டா இந்த காலத்துல வரும், கலியில வரும், இந்த பிரச்சனை எல்லாம் வரும். யாஜ்ஞவல்கியர்னா உபனிஷதா போச்சு இல்லையா, உங்களுக்கு காலம் எல்லாம் வராது. அதனால அவர் சொன்ன யாஜ்ஞவல்கியாதேஹே, அவருக்கு ஆச்சாரியத்துவம் ந சம்பவே, அவருக்கு ஆச்சாரியன்ற ஒரு ஸ்டேட்டஸே இல்லாம போயிடும். அவருக்கு ஞானம் வராமே எழுதியிருக்காருன்னு ஆயிடுமே. அவர் ஞானம் வராம அவர் எப்படி உபதேசம் பண்ணுவாரு? ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டமாக இருந்தா தானே உபதேசம் பண்ணணும். அவர் ஸ்ரோத்ரியனாகவும் இருந்திருக்கார், பிரம்மனிஷ்டனாகவும் இருந்ததுனாலதானே இந்த உபதேசம். தத் வித்யா முதல்ல என்ன சொன்னா, அவன் நாஸ்தி அகிருத கிருத்தேன, அகிருதமான மோட்சமானது கிருத்தேன கர்மனா, கர்மாவனால கிடைக்காதுன்றதை கண்டுபிடிச்சு விட்டான். யாரு? இந்த வைராக்கிய புருஷன் நிர்வேதம் ஆயாத், இந்த பிராமணஹா, அவனுக்கு ஒரு வைராக்கியமானது வந்துருச்சு. இப்ப என்ன பண்றதுன்னு அவன் யோசிச்சான். தத் விஜயானார்த்தம், இதுக்கப்புறமா நான் வேதாந்தம் படிக்கலன்னா என்னால பிழைக்கவும் முடியாதுன்ற ஒரு நிச்சயம் வந்துருச்சு அவனுக்கு. தத் விஜயானார்த்தம், அந்த ஜீவ பிரம்ம ஐக்கிய விஷயத்தை அறிவதன் பொருட்டு, விஜயானார்த்தம் அதை விசேஷமாக அறியும் பொருட்டு, சகா குரும்
ஏவ அபிகச்சே, ஒரு குருவை நாடுகிறான் அப்படின்னு சொன்னா குரு அபிகச்சேன்னு சொல்ல. குரும் ஏவ, ஒரு குருவை நாடி. ஏன் நாடணும்? இது விதேக முக்தியை பத்தி சொல்ற வாக்கியம், இது ஜீவன் முக்தியை பத்தி சொல்ற வாக்கியம் அப்படின்னு பிரிச்சு சொல்லணும். இது சிருஷ்டி வாக்கியத்தை சொல்லக்கூடிய வாக்கியம், இது சிருஷ்டி இல்லான்னு சொல்லக்கூடிய வாக்கியம்ன்றதெல்லாம் பிரிச்சு சொன்னாதானே இவனுக்கு புரியும். இல்லன்னா இதை படிச்சு ஒன்னு புரிஞ்சுருவான், அதை பிரிச்சு ஒன்னு புரிஞ்சுருவான். அதுக்கப்புறம் ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் வேதாந்தத்தை படிச்சுட்டு பக்தியா வேணாம் சார், கர்மாவே வேணாம் சார் அப்படி எதையாவது புரிஞ்சுட்டு அவன் போயிடுவான். ஒய் ஷுட் ஐ கோ டு டெம்பிள்னு எதையாவது லாஜிக்கலா கேட்டுன்னா அகல வைக்கிட்டு இருப்பான். ஆனா முதல்ல வழியெல்லாம் இந்த கர்மா அவனுடைய பிராதானியம் என்னன்றத புரிஞ்சுக்கணும், உபாசனையினுடைய பிராதானியம் என்னன்னு புரிஞ்சுக்கணும், ஞானத்தினுடைய பிராதானியம் புரிஞ்சுக்கணும். அது குரு இருந்து கூட கைட் பண்ணாதான் இது பண்ணும். தானே புத்தகத்தை படிச்சா வரக்கூடிய நாலேஜ் இல்ல இந்த வேதாந்தம். அதனால குரும் ஏவன் அந்த ஏவகாரத்துக்கு ஒரு எம்பசிஸ் கொடுத்திருக்கு ஸ்ருதியானது. குருமேவ அபிகச்சே. எப்படிப்பட்ட குரு? ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். ஸ்ரோத்ரியனாக இருக்கணும். ஏன் ஸ்ரோத்ரியனாக? பிரம்மனிஷ்டனா இருந்தா போதாதா அப்படின்னா நமக்கு எல்லாம் சந்தேகம் வரும். இப்ப ரமணர் இருக்கா, பிரம்மனிஷ்டர், அவர்கிட்ட போலாமே, என்ன தப்பு அப்படின்னு போலாம். நம்மளும் அவரை மாதிரி ஜீனியஸா இருந்தா நம்ம போலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம பரமார்த்தா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவார். நீங்க என் பையன் ரொம்ப பிரில்லியண்டா இருந்து பெரிய எம்டனா இருந்தானே ஆனால் நான் சகுந்தலா தேவி கிட்ட அவனுக்கு டியூஷன் அனுப்பலாம். ஏன்னா 32 ஸ்டெப் ஒரே ஸ்டெப்ல போட்டு இதை கிரகிக்கக்கூடிய திறமை இருக்குமா பையனுக்கு? இல்லையா? நம்ம பையனுக்கு என்ன ஆச்சு, இந்த 2வது டீச்சர் 3வது டீச்சர் அவங்க இந்த கஷ்டங்கள்லாம் கண்டுபிடிச்சு இப்படி எல்லாம் போட்டாதான் போவேன், இப்படி கையில 2 வச்சுக்கணும், இந்த கையில 3 வச்சுக்கணும், அப்படி பண்ணி இந்த மெத்தட்ல சொல்லி கொடுக்கணும். அப்பதானே புரியும். ஆகையினால நம்ம என்ன பண்றோம், பிரம்மனிஷ்டர்களாலேயே சொல்லிக் கொடுக்க முடியும். ஆனா நமக்கு அதை புரிஞ்சுக்க முடியுமா? இல்லையா? அவளுடைய ஞானத்தினுடைய லெவல்ல அவ பேசிட்டு ஓமை அப்படின்னு கேட்டாருனாக்க நமக்கு ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரா விதிரிட்டா பஞ்சகோஷ அரிட்டா அததான் அவர் ஐயன்றாரு. அந்த ஐயா அரின்னு அவர் சொல்றாருன்றது எப்படி தெரியும்? நம்ம இப்படி ஒரு குரு கிட்ட போய் அவர் சிஷ்யனா இருந்தா அவர் இந்த அவஸ்தையெல்லாம் பட்டு அதுக்கப்புறமா அவர் சொல்லி கொடுத்த அதனாலதான் அதனால இப்படி எல்லாம் சிஷ்யங்கள் வந்தா அவனுக்கு என்ன கேள்வி கேட்பான்னு தெரியாது. ஒருத்தன் லாஜிக்கலா ஒரு கேள்வி கேட்பான், ஏன்னா அவனுக்கு தர்க்கத்துல இருக்கும், மீமாம்சையில படிச்சிருப்பான். ஒருத்தன் பக்தனா இருப்பான், சார் பகவானே இப்படி இருந்தானாக்கா எப்படி சார் சொல்றதுன்னு அவன் இதுக்கெல்லாம் பதில் சொல்றோன்றதுனால அவர் ஸ்ரோத்ரியனா இருக்கும். விஷயமும் தெரிஞ்சவரா இருக்கும். ஸ்ரோத்ரியன் அப்படின்னாக்க சிரவணம் பண்ணவரா இருக்கணும், வேதங்களை எல்லாம் படித்தவரா, சந்தோதீத்தனாக இருக்கணும். இந்த வேதத்தை நன்றாக அறிந்தவரா இருந்தால்தான் பதில் சொல்லுவோம், அப்படி இப்படின்னு பதில் சொல்ல முடியும். ஆனா அது மட்டும் இருந்தா போதுமா அப்படின்னாங்க, காலேஜ் ப்ரொஃபசர் மாதிரி ஆயிடுவார். அவருக்கு என்ன அத்வைத்தத்தை பத்தி கவலை இல்லை, அவருக்கு 35 மார்க்குக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், அவ்வளவுதான் அவனுடைய. அதுக்கப்புறம் அவன் போனான், அதுவும் கிடையாது, அதுவும் சரியா வராது. என்ன பண்றது, அவர் பிரம்மத்தை தெரிந்தவராகவும் இருக்க வேண்டும், ஸ்ரோத்ரியனாகவும் இருக்க வேண்டும், பிரம்மனிஷ்டம். இப்படிப்பட்ட ஆச்சாரியன் தான் ஆச்சாரியன்னு சொல்லி சொல்றது. இப்ப யாஜ்ஞவல்கியரோ வித்யாரண்யரோ சங்கரரோ யோசிச்சு பார்த்தா இவெல்லாம் யாரு? இப்படி வந்தவர்கள் தானே. ஸ்ரோத்ரியமாகவும் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து புஸ்தகம் எழுதி கையை பிடிச்சி எழுதி ஆத்மானம் சேத் விஜானியா, உன்னுடைய ஆத்மாவை நீ அறிந்து கொள், கிமிச்சன் கட்சி காமாயே, அவனுக்கு அறிய வேண்டிய ஆசையே கிடையாது, அவன் போக்கியமும் கிடையாது, கிமிச்சன் கட்சிய காமாய, அவன் போக்தாவும் கிடையாது. அதனால அவனுக்கு சரீரத்துல எங்கப்பா ஜுரம் வருதுன்னு ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போயிடலாம். அவருடைய லெவல்ல அவர் இந்த சொல்றதுக்காக 298 ஸ்லோகம் எழுதுறாருனாக்க இந்த கஷ்டங்கள்லாம் தான் அனுபவிச்சேன், இதை அனுபவிக்க கூடாதுன்றதுக்கு தான் இந்த சந்தேகங்கள் எல்லாம் கேட்டு இப்படி எல்லாம் கேட்டு இந்த தூணானுகரண நியாயம்னு ஒண்ணு சொல்ல, இந்த போட்டு அடிச்சுட்டு அது ஒரு தடவை ஆட்டி பார்த்தாதான் உங்களுக்கு கரெக்டா போய் பேஸ்ல கரெக்டா மாட்டோம். அந்த மாதிரி உங்களுக்கு சந்தேகம் வரும். திடீர்னு அத்வைக்கு போயிட்டு ரோட்ல போகும்போது துவைக்கு ஒரு கேள்வி கேட்டானாக்க திடீர்னு ஆமா அவன் கேட்கறது நியாயம் தான் உங்களுக்கு தோணிவிடும். இல்ல அப்படியெல்லாம் தோணக்கூடாது. கரெக்டா உங்களுக்கு உடனே அந்த சூத்திரபாஷ்யமானது ஞாபகம் வரணும், அதுக்கு பதில் சொல்றதுக்கு அப்படின்னு எஃபர்ட் எடுக்கணும்ன்றதுக்காக இவ்வளவு எழுதியிருக்காரு இல்லையா. அப்படி சொல்லி கொடுத்திருக்காரு இந்த பிரகதாரண்யக உபநிஷத்தை யாஜ்ஞவல்கியர். அந்த யாஜ்ஞவல்கியம் அவருக்கு யாஜ்ஞவல்கியாதேகே, யாஜ்ஞவல்கியர் முதலியவர்கள் சொன்னதெல்லாம் முதலியவர்கள் யாரு? சங்கரர், வித்யாரண்யர், மதுசூதன சரஸ்வதி, அப்பய தீட்சிதர், எல்லாரும் நம்ம ஆச்சாரிய பரியந்தம் எல்லாம் முதல்ல நாராயணம் பத்ம ஓம் சிஷ்டம் சக்தி தத்புத்திர பராசரம் வியாசம் சுகம் கௌடபதம் மகான் கோவிந்த யோகீத பதாசி சிஷ்யம் எல்லாரும் இந்த ஆச்சாரியர்களுக்கெல்லாம் ஆச்சாரியத்துவம்னு சம்பவம். அவெல்லாம் ஆச்சாரியன்ற ஸ்டேட்டஸே இல்லாம போயிடும். 2வது பொருள் ஞானிக்கு தெரியலன்னு சொன்னா இவர் 2வது சிஷ்ய தர்சனம் இருந்தாதானே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும்.
சிஷ்ய தட்சிணமே இல்லைன்னா எங்க இந்த புஸ்தகம் எழுதுறது? முதலுக்கே மோசமான ஆயுதம் நீங்க எப்படி சொன்ன. அதனால ஞானியாக இருக்கிறவர்கள்லாம் தான் இந்த புஸ்தகத்தை எழுதியிருக்கார்கள். ஆகையினால அவர்களுக்கு ஆச்சாரியத்துன்ற ஸ்டேட்டஸே போயிடும் இல்லையா? ஆச்சாரியத்துக்கு இதுவும் இந்த ஆச்சாரியத்துவம்ன்ற வார்த்தையை நிறைய அதை பத்தி எல்லாம் பேசலாம். நமக்கு சில சமயத்திலாம் இந்த அதையும் சொல்லிப்படுற ஞாபகத்துக்கு வந்ததுனால இந்த ஞாபகத்துக்கு வந்தது உபேட்சான கர்த்தவியா பிரசங்கியான சொல்லிவிடணும் அப்படின்னு வந்தது. இப்போ நமக்கு எல்லாம் சந்தேகம் வரும், ஆச்சாரியால் இந்த விஷயத்தெல்லாம் அங்க சொல்லலையே இங்க சொல்லலையே அப்படின்னாக்க ரெண்டு விதமா ஆபரேட் பண்ணோம். ஆச்சாரியால் இதெல்லாம் தெரிய வேண்டான்றதுனாலதான் இங்க சொல்லல அப்படி புரிஞ்சுக்கணும். ஐயோ இத சொல்லவே இல்லையே இவாளா சொல்லியிருக்காள அப்படின்னு ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் என்னன்னா, ஆச்சாரியால் பிரெவிட்டி, அவர் கரெக்டா எதை சொல்லணுமோ அதை சொல்லுவார். இந்த சமயத்துல உங்களுக்கு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது, இதுக்கு சொல்ல வேண்டிய இடம் பின்னாடி இருக்கு அப்படின்றதுக்காக சொன்ன. இந்த வியாக்கியானக்காரங்களுக்கு எல்லாம் அந்த கமிட்மெண்ட் கிடையாது. அவங்க அவளுடைய நாலேஜ் எல்லாம் இங்க கொண்டு கொட்டி நமக்கு பாத்தீங்கன்னா ஆச்சாரியால் பாஷ்யத்தை விட இது கீழே இருக்கக்கூடிய வியாக்கியானங்களும் ரொம்ப டஃபா இருக்கும், ஒண்ணுமே புரியாம இருக்கும். கொஞ்சம் நஞ்சம் மூலத்தை புரிஞ்சது ஆச்சாரியால் சொன்னது கெடுத்து போயிடுவாங்க இல்லையா? இந்த மேதா விலாசன்றது இருக்கு, அது ரொம்ப டேஞ்சர். அதனால என்ன புரிஞ்சுக்கிறதோனாங்க, எங்க ஆச்சாரியால் இது தேவைன்னா சொல்லியிருப்பார். எப்ப அவர் சொல்லலையோ நம்ம வெயிட் பண்ணா இதுக்கு உண்டான பதில் அங்க வரும். அங்க அவர் அழகா சொல்றார், அங்கேயே இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல, இதுக்கு பதில் மூலக்காரரே சொல்றாரு, அதுக்காக தான் இங்க சொல்றேன் அப்படின்னு கொஞ்சம் பொறுமையா இருந்தா கிடைக்கும். அப்படின்னா ஆச்சாரிய லட்சணத்தை நம்ம புரிஞ்சுட்டோம்னாக்க ஒரு குறை கூட ஆச்சாரியன்கிட்ட கூட நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஆச்சாரியாருடைய பாஷ்யத்துல ஒரு குறைன்றதை எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியாது. அப்படி இருந்தாதான் அவளுக்கு ஆச்சாரியத்துவம் வரும். அப்படித்தான் யாஜ்ஞவல்கியனுடைய ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா ரிச்சுவல்களும் கார்கியில இருந்து மைத்ரேயில இருந்து ஜனகர்ல இருந்து எல்லாம் அவர் ஆச்சாரியன் போட்டிருக்கிட்டு இருக்காருனாக்கா, அந்த யாஜ்ஞவல்கியரை போய் நீங்க ஆச்சாரியனே இல்லன்னு சொல்ற மாதிரி ஆயிடும். எப்ப ஞானம் வந்துட்டுனா அவனுக்கு உலகமே தெரியாது, அவனுக்கு ரெண்டாவது பொருளை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டான்னாக்க அப்போ அவர் ஹி லூசஸ் ஹி ஸ்டேட்டஸ் ஆஸ் ஆச்சாரியம். இது பரவாயில்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. நம்மள யாஜ்ஞவல்கியரே போடுவாரு, ஆதிசங்கரே போடுவாரு சொல்லணும்ன்றதுதான் அவர் மனசுல. ஏன்னா இப்போ ஸ்ருதி ஆனது பிரகதாரண்யத்துல இருக்கிறதுனால அவர் சொன்னார், அந்யதா யாஜ்ஞவல்கியா அந்யதா அதர்வைஸ் யாஜ்ஞவல்கியாதேஹே. இந்த பெரிய கிரேட் சயின்ஸ் லைக் யாஜ்ஞவல்கியர், சங்கரர், வித்யாரண்ய சுவாமிகள், மதுசூதன சரஸ்வதி, இவர்கள் எல்லாம் ஆச்சாரியத்துவம், இவர்களுக்கெல்லாம் ஆச்சாரியத்துவமே சம்பவிக்காம போயிடும். இது நியாயமா? இது யாஜ்ஞவல்கியருக்கு ஆச்சாரியா இருக்கக்கூடிய தன்மையே இருக்காதுன்னு ஆயிடுச்சானா அப்புறம் எதுக்கு சாஸ்திரம், எதுக்கு படிக்கிறது? அதனால இப்படி எல்லாம் ஒத்துக்க கூடாது நீங்க. ஆகையினால என்ன பண்ணோம், துவைத திருஷ்டோ அவித்வத்தா. இந்த அவித்வான்களானவன் இந்த துவைதத்தை சத்தியம்னு பார்க்கிறான். ஞானியானவர் இந்த துவைதத்தை எப்படி பார்க்கறான்னா இது மாயைன்னு பார்க்கறான். இதுதான் வித்தியாசமே தவிர துவைதி கேட்கிற மாதிரி உங்களுக்கு என்ன பசிச்சா சாப்பிடாதா, நீங்க பார்க்காம நடந்து போயிடுவீங்களா, கிராஸ் பண்ணுவீங்களா, என்னையா போய் சொல்றீங்கன்னு கேட்பான். அவங்க புரிஞ்சிக்கவே இல்லை நம்ம எந்த ஆங்கிள் சொல்லறோம் அப்படின்றத புரிஞ்சிக்கவே இல்லை. துவைத்தம் இல்லைன்னு சொல்ல, துவைத்தத்தை சத்தியமா நினைச்சா உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் வந்து சேரும். ஆகையினால இது மித்தியாதான் புரிஞ்சுட்டு இந்த துவைத்தத்தோட டிரான்சாக்ட் பண்ணுங்க. இப்படி பண்ணீங்கன்னாக்க இதுல வரக்கூடிய பெயினோ பிளஷரோ உங்களுக்கு பந்தகத்தை ஏற்படுத்தாது. இதை நீங்க உண்மைன்னு நினைச்சிட்டு சத்தியத்துவம்னு பண்ணீங்கன்னா அது வேணும் அப்படின்னு சொல்றதுக்காக துவைத்த திருஷ்டோ அவித்வத்தா துவைத்த அதிருஷ்டோ ந வாக்வதே. அப்படி இருக்கும் உலக விஷயமான அறிவு அவருக்கு இருக்கிறதுனால பிரம்மத்தை ஞான அறிந்தவர் என்ன பண்ணுவாரு, உலகமே இல்லைன்னு சொல்லாதீங்க. அவருக்கு உலக தோற்றமே இல்லையானால் அவரால் அப்புறம் வார்த்தையே பேச முடியாது. அவர் என்ன வாக்வதே, அவர் பேசவே மாட்டாருன்னா எப்படி அவருக்கு பாடம் தெரியும், நமக்கெல்லாம் எப்படி தெரியும், நம்மளாம் இதை எப்படி தெரிஞ்சுட்டு இருப்போம்? அப்படி ஆயிடுமே. ஆகையினால ஞானியாக இருந்தாலும் துவைத்தம் இருந்தாலும் அந்த துவைத்தத்தை எப்படி ஹேண்டில் பண்ணோன்ற ஒரு மெச்சூரிட்டி அவருக்கு இருக்குன்னு புரிஞ்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம். இல்லைன்னா ஆச்சாரியனுக்கு ஆச்சாரிய ஸ்டேட்டஸே போயிடும். இதை நன்னா புரிஞ்சுக்கணும். அதனால அவன் சொன்ன சுதியை காட்டவுடனே அது கரெக்டா தானே இருக்கு, அவன் கேட்கற மாதிரி நமக்கு தோணிது இல்ல. ஆமா, ஞானம் வந்துருச்சுன்னா அவன் ஒண்ணுமே தெரியக்கூடாது ரெண்டாவது அப்படின்னாக்க. இப்போ இன்னும் கொஞ்சம் மேல போறாரு. இது ரொம்ப சட்டிலான ஒரு ஆர்குமெண்ட். நிர்விகல்ப சமாதௌது. கொஞ்சம் ஆச்சாரியார் இந்த சமயத்துல வித்யாரண்ய சுவாமி கொஞ்சம் யோகத்தை கிண்டலும் பண்றாரு. எந்த யோகத்தை கிண்டல் பண்றான்றத நம்ம புரிஞ்சுக்கணும். யோகத்தை கிண்டல் பண்ணக்கூடாது, யோகம் ரொம்ப அவசியம்தான். அந்த யோகத்துல வரது போய் அத்வைத ஞானம் நினைச்சுக்கிறாங்க பாருங்க யோகிகள்.
அத அவர் கிண்டல் பண்றாரு. இப்போ நிர்விகல்ப சமாதௌ து துவைத அதர்ஷன ஹேதுதஹ சாயேவ அபரோக்ஷ வித்யா இதி சேத் சுஷுப்தி ததா ந கிம். எனக்கு நிர்விகல்பக சமாதியில உட்கார்ந்த காத்தால, நான் இதெல்லாம் பிராக்டிஸ் சின்ன வயசுல இருந்து பண்ணிருக்கேன். உங்களுக்கு எல்லாம் தெரியாது. காத்தால உட்கார்ந்தேன்னா எனக்கு 2வது பொருளே தெரியாது. 2 hours அப்படியே கண்ணமூடின்னு உட்கார்ந்துருப்பேன். நிர்விகல்ப சமாதி அப்படின்னு சொன்னா அந்த சமயத்துல துவைத்தமானது எனக்கு காணப்படுறது இல்லையே. அதனால ஞானியா நீங்க எல்லாம் ஞானியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான்னு வச்சுக்கீங்க. நிர்விகல்ப சமாதோத்து துவைத்த அதர்ஷன ஹேதுதா, துவைத்தமே காணப்படாது சார் எனக்கு. சொன்னா நம்புங்க, நான் சொன்னா நம்புங்க. அது எப்படின்னா நீங்க கேட்காதீங்க, மனசு திங்க் பண்ணி தானே இருக்கும், அதெல்லாம் பாசிபிலிட்டி இல்லையா அப்படின்னு கேட்டா நீங்க எல்லாம் பக்தனே கிடையாது. நீங்க இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்காதீங்க. எனக்கு வருதுன்னு சொன்னா நீங்க நம்பிதானே ஆகணும். எனக்கு தானே வருது, நீங்க எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும். சரி வச்சுக்கிறேன்னு சொல்லுங்களேன். நீங்க கேட்க வேண்டிய கேள்வி சிம்பிளா ஒண்ணுதான். சாயேவ அபரோக்ஷ வித்யா, நான் பாக்குறேன் சார், அதுதான் அபரோக்ஷ வித்யா. அந்த சமயத்துல 7வது பொருள் எனக்கு ஜீவ பிரம்ம ஐக்கியம்னு புரிஞ்சிடுச்சு. நான் இப்ப சமாதியில உட்கார்ந்து இருக்கேன், எனக்கு 2வது பொருளே தேவையில்லை அப்படின்னு நான் சொன்னேனே. ஆனால் நீங்க என்ன பதில் சொன்னா சுஷுப்தி ததா நக்கிம். அப்படியாப்பா, நல்ல தூக்கத்துல கூட இப்படிதானப்பா இருக்க அப்படின்னு சிம்பிளா ஒரு கேள்வி. என்ன ஒரு அதாவது கேவல யோகியா இருந்துட்டு விஷயம் தெரியாம ஏதோ ஒரு நிலையை பார்த்து அவன் ஏதோ பிரமத்துல உட்கார்ந்துட்டு ஆத்மாவானது அப்படியே ஒளியா வருது, ஆத்மாவானது எங்க இருக்கு அப்படியே ரெட்டா லைட்டா இருக்கு, அதெல்லாம் உபாசனைக்கு ஓகே, அதெல்லாம் அருள் பெறுவதற்காக வருது. அதை போய் ஜீவ பிரம்ம ஐக்கிய ஞானத்தோட மிஸ்டேக் பண்ணிட்டானே. ஆனால் நிர்விகல்பிக சமாதோத்து துவைத அதர்ஷன ஹேதுதஹ, நிர்விகல்ப சமாதி தசையில துவைதமானது காணப்படாத காரணத்தினால் ஹேதுதஹ என்னாச்சு சொன்னேனே. ஆனால் ஒருவேளை சொல்லுவீர்கள், ஆனால் சுஷுப்தி ததா நக்கிம். தூக்கத்துல என்ன பண்ண, அதே தானே பண்ண. நான் 6 மணி நேரம் 8 மணி நேரம் பண்றேன், நீ 2 தானே பண்ற, நான் இல்ல உன்னோட பெரிய ஆளு அப்படின்னு நீங்க பதில் சொல்லணும். டெய்லி 8 hours பண்றேன் சார், எனக்கு கண்ணு கேட்காது, கண்ணு பார்க்காது, மூக்கு நுகராது, அசையாது, வாக்கு பேசாது, எல்லாம் பண்றேன். 8 மணி நேரம் என்ன, நான் இன்னும் இல்லை 10 மணி நேரம் கூட பண்ணுவேன். நானு எங்கிட்ட போய் நீங்க சொல்லாதீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிடும் அப்படின்னு. சுஷுப்தி ததானக்கியம் ஆத்ம தத்துவம் ந ஜானானி சுஷுப்தௌ யதி ததாத்வயா. சார், தூக்கத்துல ஆத்ம தத்துவத்தை அறிவதில்லை சார். ஆனா ஆத்ம தீல அவன் சும்மா கிண்டல் பண்றீங்க, அவன் இதெல்லாம் படிச்சுட்டு தான் அவன் பண்ணிருக்கான். என்ன அவனுக்கும் அதே மாதிரி எப்படி சார் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு இப்ப பதில் சொன்ன மாதிரி எப்படி. இப்ப அடுத்த கேள்வி பூர்வபட்சி விட மாட்டான்ல, நீங்க எப்படி சார் அசியம் பண்றீங்க தூக்கமும் அதுவும் ஒண்ணுன்னு. நான் எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணிருக்கேன், நான் எவ்வளவு கிளாஸ் எல்லாம் போயிருக்கேன், எத்தனை புத்தகங்கள்லாம் எனக்கு பிரம்மவித் வரியன் பிரம்மவித் வரிஷ்டன் எல்லாம் இருக்கு சார். அதெல்லாம் ஒரேடியா இல்லவே இல்லை. ஞானின்னா ஒண்ணு இந்த மாதிரி இன்டர்மீடியட் டிகிரி எல்லாம் கிடையாது அப்படின்னா புத்தகங்கள்லாம் இருக்க. உங்க யோக வசிஷ்டம் புக் எல்லாம் பாத்தீங்கன்னா பிரம்ம ஞானிகளுக்குள்ள கிரடேஷன்லாம் சொல்லப்பட்டிருக்க. அதெல்லாம் அப்ப இல்லன்னு சொல்றீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டா அதுக்கு இப்ப பதில் சொல்லணும் இல்லையா. அது ஆத்ம ஞானம் உலக தோன்றாமைன்னா என்ன, இது ரெண்டும் கன்ஃபியூஷன் இருக்கு. அதனால உங்களுக்கு தத்துவமானது உங்களுக்கு சரியாக இன்னும் புரிந்து கொள்ளல அப்படின்னு அடுத்த பூர்வபட்சம் அதுக்கு ஒரு பீஜம் போட்டாருங்க. அத அடுத்த வாரம் பார்க்கலாம். ஞானியானவன் இதுல இருந்து இன்னைக்கு என்ன கரெக்ட்னாக்க, ஞானின்னாக்க 2வது பொருளே தெரியாம போயிடும்னு நினைக்கிறது பிரமன் தான். ஞானியாக இருக்கிறவனுக்கு உலகம் தோணும், அவனும் அனுபவிப்பான். ஆனா அந்த அனுபவத்தோட நின்று போயிடும். ஏன்னா முதல்லயே சொன்னாரு, பிராரப்தத்தினுடைய வேலை பெயினையோ பிளசனையோ கொடுக்கறது தான் அதனுடைய வேலை. வித்யினுடைய வேலை என்ன, உலகம் பொய்ன்றத காமிக்கிறது. அந்த காரியத்தை அது பண்றது, இந்த காரியத்தை இது பண்றது. இது ரெண்டுத்துக்கும் ஒண்ணும் விரோதம் கிடையாது அப்படின்னு சொல்லி அதை முடிச்சார். அதுதான் இவர் ஸ்பெசிஃபை பண்ற பாயிண்ட்னு புரிஞ்சுக்கலாம். இந்த விஷயங்கள் எல்லாம் திருப்தி தீப பிரகரணத்துல மட்டும்தான் உங்களுக்கு கிளியரா சொல்லுவோம். வேற யாரும் தைரியமா ஓபன் சொல்ல மாட்டான் இல்லையா. அவர் கரெக்டா சொல்லிட்டே போறார். ஒரு பூர்வபட்சத்தை எடுத்துட்டு அப்படியே ஆன்சர் பண்ணிட்டே போறார். இதான் அடுத்த சனிக்கிழமை இவருடைய கண்டினியூஷன் போவோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி.